Good morning, everyone. மார்னிங் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம் நல்லா எழுதிருக்கீங்களா? நம்ம பேப்பர் எப்படி இருந்தது? நடத்துனது வந்துச்சிங்களா? என்ன ப்ளஸ் ஆர் மைனஸு? நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டியாக 90% மேலே நம்ம ஹேண்டில் பண்ணது தான் வந்திருக்குன்ற மாதிரி என்னுடைய கணிப்பு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அதாவது என்னுடைய கிளாஸை கிளாஸ்ல இருந்து முடிகிற வரைக்கும் யாருன்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இல்லை அப்படி பண்ணாதவங்க நம்ம ரெக்கார்டிங் கிளாஸ் பார்த்துருந்தா கூட அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ பாருங்கள், அந்த நேஷ்னல் இன்கம் நடத்தும் போது அந்த 17வது கொஷினை ஒரே செகண்ட்லேயே நம்ம ஆன்சர் போட்டிருக்கலாம். பார்த்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்எஸ்எஸ்ஓ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு என்ன போட்டிங்க? என்எஸ்எஸ்ஓக்கு நேஷ்னல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். அது எப்படி வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம். வாட் யூ மீன் பை நேஷனல் இன்கம்ன்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். தேசிய வருமானம் என்றால் என்ன அப்படின்ற மாதிரி. தேசிய வருமானம் என்பது ஒரு நாட்டில் ஒரு ஆண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளுடைய ஒட்டுமொத்த பண மதிப்பே ஒரு நாட்டினுடைய தேசிய வருமானம் அல்லது நாட்டு வருமானம் என்று அழைக்கப்படுகிறது மாதிரி நம்ம சொன்னோம். இந்த நாட்டு வருமானத்தை யார் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஈச் எவர் இயர் சிஎஸ்ஓ, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பு நாட்டு வருமானத்தை கணக்கிடும். ரீசெண்டா இந்த என்எஸ்எஸ்ஓ, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒரு அமைப்பும் ஒன்னா மெர்ஜ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டு வருமானத்தை கணக்கு பண்றாங்க. அப்போ இந்த நாட்டு வருமானம் என்பது என்னன்னா, கிளாஸ்லயே இல்லை இந்தியன் எக்கனாமிக் நடத்தும் போது சொன்னோம். 3 செக்டார் நம்மளுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஒன்று பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், சர்வீஸ் செக்டார். இந்த எபோ 3 செக்டாருடைய கான்ட்ரிபியூஷன் தான் நேஷனல் இன்கம் நம்ம சொன்னோம். இப்போ அதுலேயும் ஒரு கொஷின் வந்திருக்கு. பிரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சர் வித் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான கூட்ஸ்லாம் வரும். இண்டஸ்ட்ரியல் வித் இண்டஸ்ட்ரியல் பேஸ், தொழிற்சாலைகள் சார்ந்த தொழில்கள் வரும். மூன்றாவது பணித்துறை அப்படி வரும்ன்ற மாதிரி நம்ம சொன்னோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஒரு ஃபியூ செகண்டில் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே. ஒரு சில ஆளுங்களாம் முதல்ல இதை பற்றி சொல்லும்போது ஆக்சுவலாக எக்ஸாம் எழுதிட்டு வந்த பிறகு டிஸ்கஸ் பண்ணாலே நிறைய கான்ட்ரவர்சி வரும். ஐயோ, சரியாக பண்ணியிருக்கலாமே, சரியாக பண்ணலையே அப்படின்ற மாதிரி. அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. அது ஒரு தொடக்கம் மாதிரி. ஏடி போஸ்டிங்கும் குறைவு. இப்போ ஏஎஸ்ஐன்றது பார்த்தீங்கன்னா நிறைய போஸ்டிங் இருக்குது. அதனால நீங்கள் வருத்தப்படாமல் இப்போ நம்ம சொல்கிறது கவனிச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தாலே போதுமானது. நீங்களும் எனக்கு அந்த கிளாஸை பற்றி கேளுங்க, நான் சொல்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் போச்சு. இல்லைன்னா ஒரு ஆன்சர் நான் சொல்லியிருப்பேன். எப்பயுமே ஒரு எக்ஸாம் வருதுன்னு சொன்னால் அந்த எக்ஸாமில் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு எல்லாமே ஆன்சர் பண்ணிட்டு தெரியாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 100% அது என்னன்னு நம்மளுக்கு தெரியல. ஒரு 6-7 கொஸ்டின் நம்மளுக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் அதாவது வந்தால் கரெக்ட் டைமுக்கு வந்துருங்கப்பா. ஒவ்வொரு ஆளுக்கும் அட்மிட் கொடுத்துன்னு இருக்க முடியல. ஒரே செகண்ட்மா, அந்த அட்மிட் கொடுத்துட்றேன் எல்லாருக்கும். அதாவது இப்போ ஒரு 70 கொஸ்டின் நம்மளுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த 70 கொஸ்டினில் ஆன்சர் நம்மளுக்கு ஒரு 35-40க்கு கரெக்டாக தெரியும். ஒருவேளை தெரியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் போனால் கூட அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. அதில் நீங்கள்
பார்க்கும்போது மெஜாரிட்டியாக வந்து நானே கொஷின் எடுத்த கூட என்ன பண்ணுவேன்னா ஏலையும் பிலையும் தான் அதிகமாக கொஷின் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு மென்டாலிட்டி வந்து வரும். சியும் டியும் வரதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேராக தான் வரும். அப்போது ஏவும் பியிலும் வந்துட்டு தெரியாதது வந்து கடைசி ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்குது. எல்லாமே ஏபிசின்னு வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம போட்டோம்னு சொன்னால் என்ன ஆகிடும், ஏவும் பியும் வந்து மாற்றி மாற்றி வந்து போடுறோம்னா ஏதாவது 1-2 தான் வந்து நம்மளுக்கு ஆன்சர் வரும். எல்லாம் ஒரு நம்ம எத்து யாருன்னா வச்சுங்க. அப்போ அவங்க ஆன்சர் வந்துட்டு ஃபிட் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏவிலும் பியிலும் தான் வந்துட்டு ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஏலும் பியில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்றுலாம் வந்து அந்த ஆன்சர் இது பண்ண பிறகு ஏலும் பியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70% கொஷின் கேட்டிருக்காங்க. ஏலையும் பியில் மட்டுமே ஆப்ஷன் 70லேருந்து 75% கிட்ட கொஷின் அதில் தான் ஆன்சரே வருது. ரிமைனிங்கில் தான் வந்து சியிலையும் டியிலையும் சேர்த்தா வந்து ஒரு 25% கிட்ட ஆன்சர் வருது. அப்போது நீங்கள் அந்த தெரியாத ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு தெரியாத கொஷினுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து நீங்கள் போட்டு விட்ருவீங்க. ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒரு ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 10 கொஸ்டின் இருக்கா, ஏ போட்டு விட்டா அட்லீஸ்ட் 3 to 4 கொஸ்டின் ஆச்சு உனக்கு ஆன்சர் வரும். ஒன்றுத்துக்கு ஏ, ஒன்றுத்துக்கு பி, ஒன்றுத்து சி, ஒன்றுத்து ஏன்னு அப்படின்னு மாற்றி போடும்போது சில நேரத்தில் லக்காக இருந்து உனக்கு 6-7 மார்க் கூட வரலாம். ஆனால் சில இடத்துல உனக்கு பேட் லக் ஆச்சுன்னா 0 மார்க் கூட வந்துடும். ஆனால் நான் சொல்கிற அந்த மெத்தடு ஏலையோ பியிலையோ வந்துட்டு சுத்தமாக தெரியாத கொஸ்டின், டைமிங் இல்லை, அது மாதிரி சமயத்தில் நம்ம வந்து ஃபிட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடலாம், ஏவோ இல்லை பியோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து ஃபிட் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து நம்ம அந்த எக்ஸாமுக்கு ஒரு முன்னாள் வந்துட்டு ஒரு கிளாஸ் நம்ம சொல்லிடலாம். இப்போ 17th வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி அந்த NSS 100 வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா சி வந்து அதுக்கு ஆன்சர். அதில் வந்து நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன். அதேமாரி இந்த ஆன்சரில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில முரண்பாடுகள் வந்து இருக்க செய்யும். ஏன்னா நான் கொஷின் எடுக்கிறேன்னா என் மென்டாலிட்டியில் ஏதாவது ஒரு ஆன்சர் வந்து வச்சுருப்பேன். அதேமாரி கவர்மெண்ட்டில் எடுத்துக்கிறவங்க வந்து ஒரு ஆன்சர் வந்து வச்சுருப்பேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% வந்துட்டு லிட்டில் பிட்டு கான்ட்ரோவர்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நம்ம கீ ஆன்சர் வந்து பிறகு ஃபைனலாக பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களுக்கு அது மாதிரி நடந்திருக்கு. நான் பிஜிடிஆர்பி எழுதும்போது கூட எங்களுக்கு அது மாதிரி வந்திருக்கு. அதனால நீங்கள் வந்து இப்போ நம்ம இருக்கிற ஆன்சரை வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். பார்த்துட்டு ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்த்துக்குவோம். அது ஃபைனல் கீ வரும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் த NSS ஒன்னா நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன்றது வந்து நம்மளுடைய எக்கனாமிக்ஸ் கொஸ்டின். அதுக்கு சி ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 46. வந்து கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் நுகர்வு சார்பு என்பது. இது யாருடைய கான்செப்ட்னு தெரியுதா? கன்சம்ஷன் ஃபங்க்ஷனு. வெரி குட். கீன்ஸுடைய கான்செப்ட். அப்போ நம்ம அந்த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன்றது வந்து நம்ம அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தேடி நடத்தின ஞாபகம் இருக்குங்களா? அதில் டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ், ப்ரொகஷனரி, அதாவது டிரான்சாக்ஷன் ஸ்பெகுலேட்டிவ். அப்போ சொல்லும்போது வந்து நம்ம சொன்னோம் ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டேஷ், ப்ரொகஷனரி மோட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டேஷ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் டேஷ் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த இதில் நம்ம சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டுமே இன்கம் பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? நுகர்வு சார்புனா என்ன ஆன்சர் வரும்? பி. வெரி குட். ஏன்பா பி வந்துச்சு? வெரி குட். நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? டிரான்சாக்ஷன் மோட்டில் வந்து அன்றாட செலவுகளை சமாளிப்பதற்காக இந்த கான்செப்ட் எதில் வரணும்? 1936ஆம் ஆண்டு வேலைவாய்ப்பு வட்டி பணம் பற்றி ஒரு பொது கோட்பாட்டில் ஜேம் கீன்ஸ் அவர்கள் இந்த நுகர்வு சார்பு என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. அவர் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 20,000 ரூபாய் கிட்ட இப்போ எனக்கு வருமானம் வருது.
அந்த 20,000 ரூபாய் வருமானத்தில் நான் ஒரு 5,000 ரூபாய் வந்துட்டு என்னத்துக்கு செலவு பண்ணுறேன், நுகர்வுக்கு வந்து நான் செலவு பண்ணுறேன்னு வச்சுக்கோ. திடீர்னு ப்ரொமோஷனாக எனக்கு வந்துட்டு ஒரு 40,000 ரூபாய் சேலரி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, சேலரி வந்து ஹைக் ஆகுது. இப்போ இந்த இடத்துல நான் வந்து நுகர்வுக்கு வந்து என்ன பண்ணுவேன், அதே 5,000 தான் செலவு பண்ணுவேனா இல்லைன்னா வந்துட்டு குறைச்சி செலவு பண்ணுவேனா? அதாவது இன்ட்ராக்ட் பண்ணாதான் அது வந்து புரியும், இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரி இருக்கும். தயவுசெய்து இன்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ என்னுடைய அப்போ அந்த நுகர்வு சார்பு வந்து எதை பொறுத்து அமையும்? கன்சம்ஷன் ஃபங்க்ஷன், கன்சம்ஷன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், வருமான பொறுத்து அமையும். அப்போ கீன்ஸ் ப்ரொபோசட் தட் கன்சம்ஷன் primarily டிபெண்ட் ஆன் தி லெவல் ஆஃப் கரண்ட் இன்கம். உன்னுடைய கரண்ட் இன்கம் பொறுத்து தான் என்ன ஆகுன்றாரு, அந்த வருமானம் வந்துட்டு அந்த வருமானத்தை பொறுத்து தான் நுகர்வும் மாறும், சேவிங்கும் மாறும், ஸ்டேட்டஸும் வந்து மாறும். அப்போ கீன்ஸ் ப்ரொபோஸ்டு தட் கன்சம்ஷன் primarily டிபெண்ட்ஸ் ஆன் தி லெவல் ஆஃப் கரண்ட் இன்கம். அப்போ கரண்ட்ல இருக்கிற அந்த வருமானத்தை பொறுத்து தான் ஒருவருடைய நுகர்வு வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்போ 46க்கு வந்து பி, கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் எதை பொறுத்து அமையும்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய், வருமானத்தை பொறுத்து அமையும். அப்போ 46க்கு பி. அடுத்தது 47வது கொஸ்டின். இதெல்லாம் வந்து ஃபிங்கர் டிபிள் போட்டிருக்கலாம். லாஸ்ட் கிளாஸுக்கு ஒரு 2 or 3 கிளாஸ் முன்னாடி தான் வந்து நம்ம நடத்திருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? In an economy, all round permissions share reduction of the production, mass unemployment, low unemployment, failing prices, profit, wages, credit, high rate of business failure. பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளும் ரொம்ப வேர்டு ரொம்ப சின்னதாக இருக்கு. பொருளாதாரத்தில் அனைத்து துறைகளின் நடவடிக்கைகளும் குறைந்து காணப்படுவது, உற்பத்தி குறைவு, வேலையில்லாத நிலை, குறைந்த விலை, லாபம், கூலி, கடன் மற்றும் அதிக அளவு தொழில் சரிவு இருப்பது எந்த காலத்துல? பெருமந்த காலம். வெரி குட். ஏன் ஏன் அந்த காலகட்டத்தில் அது மாதிரி வந்து இருக்கும்? அப்போ அந்த பெருமந்த காலத்துல என்ன இருக்கும், உற்பத்தி குறைஞ்சிரும், யாருக்கும் வேலை இருக்காது, அந்த பொருளோட ரேட்டு வந்து குறைவா இருக்கும், லாபமும் யாருக்கு இருக்காது, கூலி வேலை செய்யறவங்களுக்கும் வந்துட்டு பெருசா வந்து இருக்காது, கடனும் வந்து அதிகமா இருக்கும், யாரும் வந்து தொழிலை தொடங்க முடியாது. ஏன், எதனால அது மாதிரி வருது? அந்த ட்ரேட் சைக்கிள் டயக்ராம் போட்டனால சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்களா? 1929 1933 காலகட்டத்தில் இந்தியாவில் மிகப்பெரிய உலக பெருமந்தம் வந்து ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த பெருமந்தம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் வந்து எதுவுமே விற்று தீர்க்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1000 கிலோ தக்காளி வந்துட்டு நான் மார்க்கெட்டில் பறிச்சு வந்து வைக்கிறேன் அப்படின்னா அந்த 1000 கிலோ தக்காளியை பறிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நிலத்துல ஒரு 3 பேர் வந்துட்டு வேலை செய்வாங்க. நான் வந்து ஒரு 3 பேருக்கு வந்துட்டு தினமும் தக்காளி பறிக்கிறதுக்கு வேலை கொடுப்பேன், ஏறு ஓட்டுறதுக்கு ஒரு 3 பேருக்கு நான் வேலை கொடுத்துருப்பேன். அப்போ அந்த 1000 கிலோ தக்காளி வந்து பறித்து எடுத்துன்னு வந்துட்டு நான் மார்க்கெட்டில் வந்து வைக்கிறேன். வைக்கும்போது அந்த 1000 கிலோ தக்காளி விற்று தீர்ந்துடும், நான் மறுபடியும் 3 பேருக்கு வேலை கொடுப்பேன். ஆனால் பெருமந்தங்காலத்தில் நான் 1000 கிலோ தக்காளி பறித்து எடுத்துன்னு வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து வைப்பேன். அதில் ஒரு 100 கிலோ தக்காளி கூட 100 கிலோ சேல்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 100 கிலோ தக்காளி வந்து சேல்ஸ் ஆகுது, மீதி 900 கிலோ தக்காளி வந்து சேல்ஸே ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த தோட்டத்தில் இருக்கிற தக்காளி நான் பறிப்பேனா? அந்த வெரி குட். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த இது வந்துட்டு அந்த நிலத்துல இருக்கிற தக்காளியில நான் பறிக்க மாட்டேன். தக்காளி, வெண்டைக்காய், வாட் எவர் மேபி எனி ஃபுட் கிரைன்ஸ் இருக்குதுன்னா நான் வந்து பறிக்க மாட்டேன். அப்போ நான் பறிக்க மாட்டேன்னா குறைந்தபட்சம் ஒரு 3-4 பேருக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடுவேன். இந்த இடத்துல இந்த 1000 கிலோ தக்காளி வாங்கி போய் சேல்ஸ் பண்றவங்க ஒரு 3-4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் வேலை இல்லாம போகும். நான் சொல்றது தக்காளி, வெண்டைக்காய் மட்டும் இல்ல, எல்லாம் பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், சர்வீஸ் செக்டர், இந்த 3 செக்டரையும் சேர்த்து எந்த விதமான பொருளும் வந்து என்ன பண்ண மாட்டோம், நம்ம மறுபடியும் பண்ண மாட்டோம். இதனால வந்து வேலை கிடைக்காது, வேலை இல்லைன்னா வருமானம் வராது, வருமானம் வராம போச்சுன்னு சொன்னா அவங்களோட வாழ்க்கை தர பாதிக்கப்படும். அப்ப எல்லா உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களும் இந்த இடத்துல அப்படியே தேக்க நிலையில் இருக்கும். அப்ப நம்ம சொல்லப்பட்டதெல்லாம் எப்ப நடக்கும்னா உலகம் பெருமந்த காலத்துல தான் நடக்கும். அப்ப 47க்கு 7வது ஆன்சர்.
கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாமா? இவ்வளோ டீப்பா தேவையில்ல. 48. சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் வகை கீழ்க்கண்ட வாக்கியங்களில் தானாக ஏற்படும் முதலீட்டை பற்றிய உண்மை வாக்கியங்கள் எவை? Choose the right answer among type which of the following statement are the true about the autonomous investment. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கீழே வர்றதுல எதை பொறுத்து வந்து அமையும் அப்படின்ற மாதிரி வந்து கொஷினு. அதுக்கு வந்து 48க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஆன்சர்னா ஏ மட்டும் வந்து மாதிரி சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்கிற கான்செப்டுக்கு வந்து 48க்கு வந்து செகண்ட் ஒன்லி. அப்போ அந்த செகண்ட் ஒன்லின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வருமானம் வந்து நெகிழ்ச்சியற்றதா அப்படின்னு வந்து நம்ம சொல்லும்போது அதுக்கு வந்து நம்ம பி ஆன்சர் வந்து சொல்கிறது. என்ன அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறோன்னா ஒன்லி அட்டானமஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் த டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி லெவல் ஆஃப் இன்கம் ஆர் அவுட்புட். அப்போது அந்த வருமானம் வந்து நெகிழ்ச்சியற்றதாக இருக்கும். எலாஸ்டிக்னா நெகிழ்ச்சி உடையது. அவங்களுடைய வருமானம் வந்து ஏற்றமாக இருக்கும், இறக்கமாக இருக்கும். தட்ஸ் மீன் அந்த நம்ம லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த லப்பர் பேண்டை எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது நம்ம எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அது வரும், எவ்வளோ நம்ம வேண்டான்னு விடுறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து குறைஞ்சிரும். அப்போ அது வந்து எக்ஸ்பேண்டட், அது வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சி உடையது, எலாஸ்டிக். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வருமானம் நெகிழ்ச்சிறது இன்எலாஸ்டிக். ஒரு செட்டன் டைமில் வந்து அரசாங்கத்தினுடைய முதலில் இதோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே இன்எலாஸ்டிக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 48க்கு வந்து 2 மட்டும், தட்ஸ் மீன் பி வந்து ஆன்சர். அதுக்கடுத்து 49 ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம நடத்தியிருக்கோம், அந்த கான்செப்ட்ல வந்து சொல்லியிருக்கோம். டூ மச் மணி சேசிங் டு ஃபியூ குட்ஸ். அதிகமான பணத்தை கொடுத்து மிக குறைவான பொருள் வாங்குவது எது? ஓகே, நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல டைரக்ட் கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க, எல்லாருமே இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். என்ன சொல்லுவான், கை நிறைய பணத்தை எடுத்துன்னு போயிட்டு பை நிறைய பொருள் வாங்கி வந்தோம் ஒரு காலகட்டம். இப்போ பை நிறைய பணத்தை எடுத்துன்னு போயிட்டு கை நிறைய பொருள் வாங்கிட்டு வரோம். அப்போ டூ மச் மணி சேசிங் டு ஃபியூ குட்ஸ். அதிகமான பணத்தை கொடுத்து மிக குறைவான பொருள் வாங்குவது எந்த காலகட்டம்னா பணவாட்ட காலத்தில், சாரி பணவீக்கம் காலத்தில். இப்போ நான் ஒரு கொஸ்டின் சொல்கிறேன், அதிகமான அதாவது குறைவான பணம் கொடுத்து அதிகமான பொருட்களை வாங்குகின்ற ஒரு நிலை வந்து வந்தா என்ன அதுக்கு ஆன்சரு? டீஃப்ளேஷன். உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் அனைத்தும் விற்பனையே செய்யாம அப்படியே இருக்கின்ற நிலை என்ன சொல்லுவான்? ஸ்டாக்னேஷன், தேக்க நிலை. அடுத்தது உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் குறைவான அளவுக்கு விற்பனை செய்யும், விற்பனை நடைபெறும், அனைவருக்கும் வேலை இருக்காது, லாபம் வந்து குறைஞ்சிடும், தொழில் வந்து ரொம்ப 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 படு மோசலத்துக்கு போகும். அது எந்த காலகட்டம்? வெரி குட், பெருமந்த காலகட்டம். அப்போ 49க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து ஏ பணவீக்கம். இந்த 4க்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அடுத்தது 50, கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். 50வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தொழிலாளர் உற்பத்தி திறனை விட பணக்கூலி பல மடங்கு உயர்ந்திருப்பது. ரைசஸ் மணி வேஜஸ் மோர் ரேப்லி தென் தி ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் த லேபரிஸ். அது வந்து 50வது கொஸ்டினுக்கு வந்துட்டு தொழிலாளர் உற்பத்தி திறனை விட பணக்கூலி பல மடங்கு உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து எதுன்னு கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது செலவு உந்து பணவீக்கம், தள்ளும் சொல்லக்கூடாது, இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் தப்பாக கொடுத்துருக்கான். செலவு உந்து பணவீக்கம், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது தொழிலாளர்கள் உற்பத்தி திறனை விட பணக்கூலி பல மடங்கு வந்திருக்கும் போது செலவு வந்து கூடுதலாக வந்திருக்கும். அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது when money wages rises faster than labor productivity the cost of production increased. அதாவது ஒரு பொருளை ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுல ரேட் அதிகம், பில்டிங் லேபருங்களை வந்து கூட்டின்னு வந்துட்டு இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மேஸ்திரி வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மேஸ்திரிக்கு வந்து 1000 ரூபாய் கூலி நான் வீடு கட்டும்போது, இப்போ அதே மேஸ்திரிங்களுக்கு 1200 கூலி ஆயிருக்கு. அப்போ மேஸ்திரிகளுடைய கூலியும் ஏறுது, சித்தாளுடைய கூலியும் ஏறுது, எம்சாண்டு சிமெண்ட்டு மணல் ஜல்லி இதனுடைய ரேட்டு எல்லாமே ஏறுது. அது எதனாலன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். நிறைய பேர் போய் வீடு கட்ட ஆசைப்படுறாங்க,
அப்ப வீடு கட்ட ஆசைப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அதிகமா இருக்கு, சப்ளை வந்து குறைஞ்சு போயிடுது. அப்போ டிமாண்ட் அதிகமா இருந்து சப்ளை குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் எல்லாமே அதிகமா இருக்கும். இதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா பொருளுடைய ரேட் அதிகரிக்கும் போது கூலியும் வந்து அவங்களுக்கு வந்து அதிகரிக்கும். அப்படின்னு சொல்லும்போது 50வது கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து ஏ. அடுத்தது 51. 51வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு கீன்ஸ் த கன்சம்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் டிபெண்ட்ஸ் ஆன். கீன்ஸின் கூற்றுப்பணி தனி நபருடைய நுகர்வு எதை சார்ந்தது? பாருங்க, மேலே ஆன்சர் நான் சொல்லிட்டேன், ரெண்டாவது ரிப்பீட்டேஷனா வந்துக்குது ஆன்சர். என்னம்மா ஆன்சரு? அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். ரெண்டாவது ரிப்பீட்டேஷன் கொஸ்டின், அது எதில் வச்சுக்கிறான் பாரு, பியில் வச்சிருக்கான் பாருங்க. அப்போ கீன்ஸின் கூற்றுப்படி தனிநபருடைய நுகர்வு எதை சார்ந்ததுன்னா நடப்பு வருமானம். இப்போ ஃபியூச்சர்ல வந்துட்டு எனக்கு 2028ல் எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய் சம்பளம் வரப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா இப்பவே நான் வந்துட்டு என்னுடைய கன்சம்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாய் நம்ம மளிகை சாமான் வாங்குறேன்னா 20,000 ரூபாவா நான் மாத்திருவேனா? 2028-29ல் எனக்கு ப்ரொமோஷன் வரப்போகுதுப்பா. அந்த ப்ரொமோஷனுக்கு இப்பவே நான் மளிகை சாமான் செலவு பண்றதுல அதிகரிப்புனா இல்ல எனக்கு சேலரி அதிகரிச்ச பிறகு அதிகரிப்புனா? அப்போ கரண்ட் லெவல் ஆஃப் இன்கம், அந்த கரண்ட் லெவல்ல இன்கம் அதிகரிச்சுட்டா தான் நான் என்ன பண்ண முடியும், என்னுடைய கன்சம்ஷனை வந்துட்டு நான் வந்து பண்ண முடியும். அப்போ 51க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா என்னது இது? பி. அக்கார்டிங் டு, இது எந்த இடத்துல வருதுன்னு நம்ம அதுவும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அக்கார்டிங் டு கீன்ஸ், நீங்க சொல்ல பார்ப்போம். ஒரு லால வந்து இதை பத்தி நான் சொல்லிக்கிறேன். என்ன லா? கீன்ஸை பத்தி ஒரு லா நடத்தினேன். சூப்பர், வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜேம் கீன்ஸுடைய சைக்காலஜிக்கல் லால வந்து நான் சொல்லும்போது சொன்னேன், என்ன சொன்னேன்னா அக்கார்டிங் டு ஜேஎம் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லா ஆஃப் த கன்சம்ஷன், தி கன்சம் தி கன்சம்ஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் மெயின்லி டிபெண்ட்ஸ் ஆன் தி லெவல் ஆஃப் இன்கம். அவங்களுடைய நுகர்வோருடைய அந்த உளவியல் அடிப்படையில் வருமானம் அதிகரிக்கின்ற போது அந்த வருமானம் அதிகரிக்கின்ற அளவுக்கு இல்லைனாலும் கூடுதலாக இல்லை கொஞ்சமாக தன்னுடைய நுகர்வுக்கு வந்துட்டு மக்கள் வந்து செலவு செய்வாங்க அப்படின்றத 1936ஆம் ஆண்டு வேலை வாய்ப்பு வட்டி பணம் பற்றி பொது கோட்பாட்டில் ஜேஎம் கீன்ஸ் சைக்காலஜிக்கல் லால வந்து சொல்லியிருக்கான்றது நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ இதுக்கு 51க்கு பி வந்து ஆன்சர். அடுத்தது 52வது கொஸ்டின். இதெல்லாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு போகலாம். 52வது கொஸ்டின் என்னது இது? தி கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளேயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்டு பை. இந்த பெருக்கி என்ற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர் யார்? கான்செப்ட் வந்து அதில் வந்து கொடுத்துருக்கான். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் கொடுக்கும்போது இது வந்து சொல்லியிருக்கான் பாருங்க. இதிலே வந்து லிட்டில் பிட்டு கான்ட்ரவர்ஷன் இருக்கு. அதாவது தி கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளேயர் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்டு பை, கீழே தமிழ் கொஸ்டின் கேட்டிருக்கான் பாருங்க. பெருக்கி என்ற சொல்லை முதலாக அறிமுகப்படுத்தியவர்னு கேட்டிருக்கான். அப்போ ஹூ வாஸ் பர்சன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்டு இன் மல்டிப்ளேயர்னு கேட்டிருக்கணும். இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கேட்டு தமிழ் வந்து சொல்லியிருக்கான். ஆக்சுவலா இந்த இடத்துல நம்ம எதுக்கு ஆன்சர்னா என்ன ஆன்சர் சொல்லலாம் நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஓகே. வெரி குட். இப்போ இதுக்கு என்ன, இதுக்கு இங்கிலீஷ்ல இருக்கிறதுக்கு நம்ம ஆன்சர் சொல்லாமா தமிழ் இருக்கிறதுக்கு ஆன்சர் சொல்லாமா? அப்ப இங்கிலீஷ் தான் வந்து ஆன்சர் சொல்லும்போது அதாவது பெருக்கி என்ற கருத்தை முதலாக அறிமுகப்படுத்தியவர் எஃப்.ஏ. கான். ஆனா அந்த பெருக்கியை வந்து டெவலப்மெண்ட் பண்ணது யாருன்னு கேட்டா ஜே.எம். கீன்ஸ். அப்ப மேல கேட்டுக்கிற இங்கிலீஷ் கொஸ்டின் வந்துட்டு ஆன்சர்னு வந்து நம்ம இங்கிலீஷ் கொஸ்டினை பார்த்தா ஜே.எம். கீன்ஸ் வந்து அதுக்கு ஆன்சர். பெருக்கி என்ற சொல்லி முதலாக அறிமுகப்படுத்தியவர்ன்ற அந்த மாதிரி அவன் சொல்றான் இல்லையா, அந்த கான்செப்ட் சொன்னா யார் வரும்? இங்கிலீஷுக்கு ஜே.எம். கீன்ஸ் ஆன்சர் மாதிரி வருது, தமிழுக்கு வந்துட்டு எஃப்.ஏ. கான்ன்ற மாதிரி வருது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஆன்சர் கொடுக்கறது யார் கொஸ்டின் எடுத்தானோ அவன் தலைமையில தான் இருக்கும். அப்போ இங்கிலீஷ் வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஜே.எம். கீன்ஸ் நம்ம ஆன்சர் சொல்லலாம். இல்ல அறிமுகப்படுத்தினா எஃப்.ஏ. கான். அதனால வந்து இந்த ஒரு கொஸ்டினை வந்துட்டு நீங்க என்ன டிசைட் பண்றதுன்னு வந்து முடிவு பண்ணிக்க. தி கான்செப்ட் ஆஃப் மல்டிப்ளேயர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ்ட் பை எஃப்.ஏ. கான் இன் 1931 as the employment multiplier.
அதாவது the concept of multiplier was first introduced by F.A. Kahn in 1931 as the employment multiplier. Later, J.M. Keynes popularized it as the investment multiplier in his book 1936, The General Theory of Employment, Interest and Money. அதாவது முதலாக அறிமுகப்படுத்தியவர் கான். அதை ரொம்ப பிரபலமுடைய செஞ்சு வச்சது யாருன்னு கேட்டால் ஜேஎம் கீன்ஸ். அது இங்கிலீஷில் வந்து சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து அதுக்கு நீங்கள் கானே ஞாபகம் வச்சிங்க. அடுத்தது 53வது கொஸ்டின். முடுக்கி கோட்பாடு யாருடன் தொடர்புடையது? தி பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிலேஷன் இஸ் அசோசியேட்டட் வித். இது வந்து யார் வருவாங்க? ஆக்சிலேட்டர் ஜேஎம் கிளர்க். ஆக்சிலேட்டர் மாதிரி பி பி பி. தி பிரின்சிபல் ஆஃப் ஆக்சிலேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை ஜேஎம் கிளர்க். ஜேஎம் கிளர்க் என்பவர் தான் இந்த பெருக்கி, இது பேர் தமிழ் வந்து முடுக்கி கோட்பாடை வந்து யாருடன் தொடர்புடையதுனா கிளர்க்கோட தொடர்புடையது. அதாவது வந்து பெருக்கி என்பது கான்செப்ட் சொல்லிடுறார். முதலீட்டில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றம் பெருக்கி எனப்படும். அதாவது முதலீட்டில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் வருமானத்தில் மாற்றம் ஏற்படுது. உதாரணமாக நான் வந்து ஒரு 100 கோடி ரூபாய் முதலீடு வந்து நான் போடுறேன். 100 கோடி ரூபாய் முதலீடு போட்டு நான் உற்பத்தி செஞ்சு எல்லா பொருளும் விற்பனை செய்யறது மூலிமா எனக்கு ஒரு 400 கோடி ரூபாய் வந்து 400 வேணா ஒரு 300 கோடி ரூபாய் வருமானம் வருது. அப்போ நான் முதலீடு பண்ணது எவ்வளோ? 100 கோடி. வந்த வருமானம் எவ்வளோ? 300 கோடி. அப்போ எதனால எனக்கு 300 கோடி வருமானம் வந்துச்சு? அப்போ வெரி குட். அப்போ பெருக்கினா முதலீட்டில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றம். நான் முதலீடு போட்டேன், அதனால எனக்கு 300 கோடி வந்துச்சுன்னா அது வந்து நீங்க என்னது இது இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணதால தான் அது வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 300 கோடி வருமானம் வந்த பிறகு நான் என்ன பண்ண போறேன்னா, போன முறைக்கு 100 கோடி முதலீடு போட்டு நல்லா லாபம் வந்ததால இப்ப நான் என்ன பண்ண போறேன்? 200 கோடியா முதலீடு போட போறேன். நான் எதனால 200 கோடியா முதலீடு போடுறேன்? எனக்கு எங்கிருந்து வந்துச்சு அந்த 200 கோடி? ஓகே, வெரி குட். அப்ப அந்த வருமானம் எனக்கு வந்துச்சு இல்லையா? இப்போ வருமானம் எதை எதை எனக்கு அதிகரிச்சதால நான் வந்து கூடுதலா முதலீடு போட போறேன்? வருமானம். அப்போ வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் முதலீட்டில் மாற்றம் ஏற்படுவது முடுக்கி. இப்ப புரியுதா ரெண்டுத்துக்கும் கான்செப்ட்? முதலீட்டில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் வருமானத்தில் மாற்றம் ஏற்படுவது வந்து பெருக்கி. முடுக்கி என்பது வருமானத்தில் ஏற்படுகின்ற மாற்றத்தினால் முதலீட்டில் ஏற்படுகின்ற மாற்றம். இப்ப பாருங்க, 100 கோடி முதலீடு போட்டு இப்ப 300 கோடியா நான் முதலீடு மாத்த போறேன், இல்ல 200 கோடியா முதலீடு மாத்த போறேன்னா என்ன காரணம்? நான் போட்ட முதலீடு எனக்கு வருமானமும் வந்ததால அது வந்து நான் பண்றேன். ஓகே, அடுத்தது 54. 54வது கொஸ்டின். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது தி நேஷனல் இன்கம் ஆஃப் எ கண்ட்ரி இஸ் டிவைடட் பை தி பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி இன் தி இயர். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டின் தேசிய வருமானத்தை அந்நாட்டின் மக்கள் தொகை வகுத்தல் கிடைப்பதுன்னு அது குறைந்தபட்சம் ஒரு 4-5 முறை நடத்திருப்பேன் இந்த கான்செப்ட். என்ன அதுக்கு ஆன்சரு? ஏ, தனி பர் கேபிட்டா இன்கம். அதாவது பர் கேபிட்டா இன்கம் ஈக்குவல் டு டோட்டல் நேஷனல் இன்கம் டிவைடட் பை டோட்டல் நேஷனல் பாப்புலேஷன் அட் டூரிங் இயர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். மொத்த தேசிய வருமானத்தை அதே ஆண்டு மக்கள் தொகையில் வகுத்தல் கிடைப்பது தான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? தலா வருமானம் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதாவது தலா வருமானம் என்பது வந்து ஒட்டுமொத்த அந்த மக்களுடைய ஒரு குடும்பத்துடைய ஒட்டுமொத்த வருமானம், ஒரு ஒட்டுமொத்த நாட்டுடைய வருமானம் தான் தலா வருமானம். இண்டிவிஜுவல் இன்கம்ன்றது எந்த உன்னுடையது. இப்போ நான் தலா வருமானம் நான் சொல்றேன்னா, என் ஃபேமிலியில் 5 பேர் இருக்காங்கன்னா எல்லாருக்கும் சேர்த்து தான் தலா வருமானம். இண்டிவிஜுவல் இன்கம்ன்றது எனக்கு மட்டும். புரியுதாமா?
அதாவதுமா இப்ப யார் உங்க பேர் நான் சொல்லுங்க. நான் ஷீலா. அதாவது தலா வருமானம் என்பது மொத்த மக்கள் தொகை. அதாவது உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். நீங்க 2 பேர் அப்பா அம்மாவோட சேர்த்து 4 பேர் இருக்கீங்களா? ஓ, ஓகே. நீங்க ஃபேமிலி மேன். ஓகே. இப்போ 4 பேருக்கு ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்றாரு? ஒரு எவ்வளோ ஆனுவல் இன்கம்? சரி, ஒரு 5 lakhsன்னு வச்சுக்குவோம். இல்லைன்னா 4 lakhsன்னு வச்சுக்குவோம் ஒரு வருஷத்துக்கு. உங்களுடைய தலா வருமானம் எவ்வளோ இப்போ? இல்லைம்மா, 4 லட்சத்தை 4 லட்ச ரூபாய் உங்களுக்கு ஒரு வருஷத்துடைய வருமானம். ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ அந்த 4 லட்சத்தை 4ஆல் வகுங்க. இப்போ எவ்வளோ உங்களுக்கு தலா வருமானம்? 1 லட்ச 1 லட்ச ரூபாய்மா உங்களுக்கு. ஷீலா, உங்களுக்கு என்னோட அதாவது உங்க ஃபேமிலிக்கு தலா வருமானம் 1 லட்ச ரூபாய். சார் நான் வேலைக்கு போகலையா சார், எங்க பசங்க யாரும் வேலைக்கு போகலனாலும் அந்த குடும்ப வருமானத்தை அந்த குடும்பத்தில் இருக்கிற நபர்களால் வகுக்கப்படணும். அப்போ உங்களுடைய தலா வருமானம் வந்து எவ்வளவு தெரியுமா? 1 லட்ச ரூபாய் உங்க குடும்பத்துக்கு. அதே வாட் இஸ் யுவர் ஹஸ்பண்டுடைய பர்சனல் இன்கம் எவ்வளோன்னு கேட்டா 4 lakhs சொல்லுவீங்க. அப்ப இண்டிவிஜுவல் இன்கம்ன்றது ஒரு தனிப்பட்டனுடைய வருமானத்தை மட்டுமே குறிக்கும். அதே பர்காப்டா இன்கம்னு சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை குறிக்கும். இந்தியாவில் குறிக்கும் போது இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களையும் வந்து குறிக்கும். ஓகேவா? அடுத்தது 55வது கொஸ்டினா. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிவைசிங் ஜிடிபி பேஸ் பேஸ் இயர் ஃப்ரம் 2011 டு 12 பை தி February 2026. இந்திய அரசாங்கம் உள்நாட்டு மொத்த உற்பத்தியை கணக்கீடு செய்ய அடிப்படையாண்ட 2011 இருந்து டேஷாக 2020 மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கரண்ட் டேட்டாஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்கான். அது 22-23 பேஸ் இயரா வச்சிருப்பான். 2022-23 வந்து என்ன வச்சிருக்கான்? அது நடப்பாண்டா வந்து வச்சிருக்கான். பேஸ் இயர், கரண்ட் இயர் அப்படின்ற மாதிரி. பேஸ் இயர்னா முன்னாடி வருஷம், கரண்ட் இயர்னா இந்த வருஷம். அப்போ இந்திய அரசாங்கம் உள்நாட்டு மொத்த உற்பத்தி கணக்கீடு செய்ய அடிப்படை ஆண்டு அப்படின்னு பேஸ் இயர்னு சொல்லும்போது வந்து 2011-12 வச்சிருந்தான். அந்த 2011-12 வைக்கும்போது வந்து என்ன பண்றான், 10 years வரைக்கும் அதை விட்டுட்டு இப்போ 22-23 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஆன்சர் வந்து கரண்ட் இதுன்றதால சில பேர் வந்துட்டு பண்ணாமல் இருந்து கூட இருக்கலாம். இருந்தாலும் அது பரவாயில்ல, இதுக்கு அடுத்து வர்றது நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்தது 56வது கொஸ்டின். national income is that part of objectives of income of the community including of the course of income derived from the abroad stated by. அதாவது தேசிய வருமானம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் வருமானத்துடன் வெளிநாட்டு வருமானத்தையும் கணக்கில் எடுத்துக்கொள்வதாகும் என்று கூறியவர் யார்? அவரு ஏசி பிகு. அவர் தான் வந்து நேஷனல் இன்கம் ரிலேட்டடான கான்செப்ட் வந்து சொல்லவர். ஏசி பிகு டிஃபைன்ட் நேஷனல் இன்கம் as that part of the objectives income of the community including of the course income derived from the abroad அப்படின்ற மாதிரி வந்து அவர் கான்செப்ட் வந்து சொன்னது வந்து யாருன்னா ஏசி பிகு. அதுக்கடுத்து 57வது கொஸ்டினுக்கு நான் விளக்கமே சொல்ல தேவையில்ல, யாருன்னா நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். முத்துக்குமார், எது எப்படி ஆன்சர் வந்து சொல்லுங்க பார்ப்போம். எங்களை சொல்ல மாட்டீங்க அப்ப கூட? ஓ, சொன்னீங்களா? சரி சரி, ஓகே. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சர்வீஸ் செக்டர். சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கறேன். இப்போ primary sector, secondary sector, service sector, the above three sector, which sector
highly contributed received from national income in our country. நம்ம யாரும் பிரைமரி செக்டர்னு சொன்னீங்க இல்லையா? பிரைமரி செக்டர் அட் த டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலே அதிகப்படியான அளவுக்கு வந்துட்டு அதிக அளவில் நாட்டு வருமானம் வருது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் செக்டார் தான். ஓகே, அடுத்தது 58. இது மாரி வந்து அவங்க கொடுத்தாங்கன்னா எப்படி நம்ம வந்து ஆன்சரே சொல்ல முடியும்? யாருன்னா ஒரு ஆள் படிங்க. ரொம்ப சின்னதா இருக்குது. 58வது கொஸ்டின் படிங்க. ஏன் ஆன்சர் வந்துச்சு நான் சொல்றேன். எங்க பண்ணணும் அது? 100 தான் இருக்கு. பிடிஎஃப் வரலீங்களே. அது அந்த பிடிஎஃப்ல போய் பண்ணுங்களா? ஓகே, இப்போ தெரிஞ்சா பாருங்க. இப்போ ஓகேவா? ஓகே, படிங்க பாப்போம். ம், ம். ஓ, இதை பார்த்து தான் படிக்கிறீங்களா? சரி சரி சரி, படிங்க படிங்க. ம். 58க்கு வந்து அவன் அவன் கேட்டகரி கொஸ்டினுக்கு வந்து பி வந்து ஆன்சர். பியில் என்ன இருக்கு? ஆ, அதாவது இப்போ நீங்கள் படிச்சது நான் சொல்கிறேன். மொத்த தேசிய உற்பத்தியின் மதிப்பு கூட்டல் முறையின் கீழ் ஒரு வருடத்தில் தற்போதைய விலையின் அடிப்படையில் உற்பத்தி செய்யப்படும் அனைத்து இறுதிப் பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ முத்துக்குமாரி, நாட்டு வருமானம் நான் சொல்லிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். நாட்டு வருமானம்னா என்ன? நேஷனல் இன்கம். இல்லை, நான் சிம்பிளாக ஒரு முறை சொல்லி கொடுத்தேன். நாட்டு வருமானம்னா பிரைமரி செக்டர், சர்வீஸ் செக்டர், பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர், சர்வீஸ் செக்டர், தி எபோ த்ரீ செக்டர் டோட்டல் கான்ட்ரிபியூஷன் தான் நேஷனல் இன்கம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஞாபகம் இருக்கா? அப்போ அவன் சொல்லி கொடுத்தினது மொத்த தேசிய உற்பத்தி. மொத்த தேசிய இருப்புனா இந்தியான்னு அர்த்தம். கூட்டல் முறையில் ஒரு ஒரு வருடத்தில் எவ்வளோ பண்ணுறீங்களோ அது எல்லாமே சேர்த்து தான் வந்து நாட்டு வருமானம்ன்றான். அப்போ கரெக்டாக அது கான்செப்ட்? கூற்று கரெக்டாமா? அடுத்தது கீழே. இதுவே பொருட்கள் மற்றும் சேவைகளின் பண மதிப்பை இருமுறை கணக்கிடுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறையாகும். டபுள் கவுண்டிங் மெத்தட்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் ஒரு மாசத்துக்கு நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய ஆனுவல் இன்கம் 12 லட்ச ரூபாய். அந்த 12 லட்ச ரூபாய்க்கு நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு அமைச்சிடுறேன். நான் என்ன பண்றேன், ஒரு வீட்டு வாட்ச்மேனை அப்பாயின்மெண்ட் பண்றேன் என் வீட்டுக்கு. அவருக்கு நான் மாசம் 10,000 ரூபாய் வந்து சம்பளம் தரேன். இப்போ கணக்கு பண்ணுறாங்க. அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் கேட்குறாங்க வீட்டில், எவ்வளோங்க உங்களுக்கு வருமானம் வருது? எனக்கு மாதம் வந்துட்டு 10,000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் வருதுன்னு அவர் வந்து கணக்கு சொல்கிறார். என் வீட்டாண்ட, என் பக்கத்து வீடே அவர் வாட்ச்மேன், என் வீட்டாண்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ வருமானம் வருது? நான் 12 லட்ச ரூபாய் வருமானம் வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ ரெண்டு வீடும் கூட்டுங்க, எவ்வளோ வருது சேலரி? ஆ 13,20,000 ரூபாய் வருது. இது கரெக்டா? அதே மாதிரி வீட்டு வாடகை வர்றீங்க. அந்த வீட்டு வாடகை என்பது நீங்க போய் இப்போ உதாரணமா இப்போ சார் பேசணும், உங்க பேர் என்ன இப்போ பேசுனீங்களே,
மோகன் சார் இருக்காரு, ஒரு 2 வீடு வாடகை விட்டு மாசம் 20,000 ரூபாய் வருமானம் பெறாரு. 2 வீட்டுக்கு 10,000 10,000 20,000 2,40,000 ஒரு மாசத்துக்கு அவருக்கு வருமானம் வருது. ஆனா அவர் தனியா போயிட்டு வேலை செய்யறாரு. அந்த வருமானத்தை தான் சொல்லுவார், அந்த வீட்டு வாடகை சொல்ல மாட்டார். அப்போ என்னுடைய வருமானத்தையும் நான் சொல்லிடுறேன், நான் கொடுக்குற வருமானத்தையும் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்க சம்பாதிக்கிறது 13,20,000 மாறுது. அப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னா ராங், டபுள் கவுண்டிங் மெத்தட். அதே மாதிரி எங்க வீட்டு அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சமைக்கிறது, பாத்திரம், அந்த இது பசங்களை ரெடி பண்ணி அனுப்புறது, அந்த ஒர்க்கை அவங்க செய்யறாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா வருமானம் நம்ம என்ன கொடுக்குறோம் அவங்களுக்கு சம்பளம், சம்பளம் எதுவுமே நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. அதே இந்த இடத்துல வேற யாருன்னா ஒரு ஆள் கூப்பிட்டு வச்சு நான் செய்யறேன்னு வச்சுக்கோ, சமைக்கிறதுக்கு பசங்க ரெடி பண்றதுக்கு நான் வருமானம் கொடுப்பேனா, அவங்களுக்கு 10,000 ரூபாய் கிட்ட ஒரு 5,000 ரூபாய் கூலி கொடு, 5,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்னா 60,000 ரூபாய். அப்போ பெண்களுடைய வீட்டு செய்கின்ற வீட்டு வேலைக்கு அந்த வருமானத்தை கண்டிப்பா நம்ம கொடுக்கணும். ஆனா நம்ம யாருமே கொடுக்கறது இல்ல. அது கொடுக்கறதால அவங்களுடைய இன்கம் ஜீரோன்னு காமிக்கிறான். அது பாத்தீங்கன்னு சொன்னா ராங். அப்ப இது மாதிரி அந்த டபுள் கவுண்டிங் மெத்தட் எல்லாமே தவிர்ப்பதற்காக தான் அந்த நாட்டு வருமானத்தை கணக்கிடணும் சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்லப்பட்ட கூற்றும் சரி, எக்ஸ்பிளனேஷனும் சரி, அதுக்கு பாத்தீங்கன்னா எந்த இடத்துல அதுல இருக்குன்னா பி ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, தி ஆவரேஜ் இன்கம் ஆஃப் தி கண்ட்ரி, நாட்டின் சராசரி வருமானம் என்பது அஹ், அஹ், அங்கேயோ மொத்த தேசிய வருமானத்தை அதே மக்கள் தொகை வகுத்தாக கிடைப்பதுன்னு சொன்னானா, இந்த இடத்துல கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்கான். சராசரினாலே நம்ம எது சொல்லுவோம்? அப்போ 59க்கு டி ஆன்சர். இங்கேயும் தலை வருமானம் தான் ஆன்சர். அப்போ 4 கொஸ்டின் ரிப்பீட்டேஷனா நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ 59க்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாட்டின் சராசரி வருமானம் என்பது தனிநபருடைய வருமானமா இல்ல பணவீக்க விகிதமா செலவிடத்தக்க வருவாய்னா தலா வருமானம். அடுத்தது 60வது கொஸ்டின். படிப்பாது. நான் ஆப்ஷன் படிங்க. ம் எத்தனாவது கொஸ்டின் அது? 60வது கொஸ்டினா? அதுக்கு என்ன ஆன்சர்? அதுக்கு ஆன்சர் நான் சொல்றேன் பாருங்க. ப்ரொடக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல், அதாவது நாட்டு வருமானத்தை கணக்கிட முறையில் உற்பத்தி முறை, வருமான முறை, செலவு முறை அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். அப்போ அதுக்கு அவன் ஆன்சர் சொல்லிக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 1 2 3 ஒன்லி. அதாவது மொத்தம் 3 மட்டும். அது ஆன்சர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ. ஏல 1 2 3 இருக்கு பாரு, அது என்னன்னா ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். சோஸ் தி வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு அப்படின்னு சொல்றது ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் அக்கௌண்ட். எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் என்பது பார்த்தீங்கன்னு சொன்னா சோஸ் ஹவு இன்கம் இஸ், எவ்வளவு சோ ஹவு இன்கம் இஸ் ஸ்பெண்ட், நீங்க எவ்வளவு செலவு பண்றீங்க. அடுத்தது கேபிட்டல் அக்கௌண்ட், ரெக்கார்டு சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் தி எக்கனாமி. அப்போ அந்த இடத்துல 1 2 3 அப்படின்னு மட்டும் தான் நம்ம வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஒன்று கிடையவே கிடையாது. அப்போ இதுக்கு ஆன்சர் 1 2 3 ஆன்சர். அடுத்தது 61 படிமா முத்துக்குமாரி.
என்னம்மா அதுக்கு ஆன்சரு? நான் சொல்லிக்கிறேன் கிளாஸ்ல. இந்த 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி சொல்லும்போது சொல்லியிருக்கேன். சொல்லுங்க பார்ப்போம், 61க்கு என்ன ஆன்சரு? அதாவது அரசாங்கம் தனது முதலீட்டு செலவு அதிகரிக்கும் போது நாட்டில் வருமானம் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் கூறியவர் வந்துட்டு நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். அதுக்கு ஆன்சர் வந்து ஜேஎம் கீன்ஸ் தான். அவரு கூட ஒரு 2 பேர், 2 ஜாமான்கள் பேரை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சொல்லுங்க பாப்போம் முத்துக்குமாரி, இல்லைன்னா வேற யாருன்னா சொல்லுங்க பாப்போம். அப்புறம் ஆஹா இது இந்த இடத்துல வந்துட்டு அமர்த்திய சென் வந்து நம்ம சொல்றதுக்கான வேலையே இல்லை. இன்னும் 2 பேர் இருக்காங்க இந்த இடத்துல. அரசாங்கம் தனது முதலீட்டு செலவு என்ன எந்த ஒரு அதாவது நம்ம கான்செப்ட் அடிக்கடி நான் சொல்றது சொல்லியிருக்கு இல்லையா? ஒன் பர்சன் எக்ஸ்பென்சஸ் அனதர் பர்சன் இன்கம் நம்ம சொல்லியிருக்கோம். ஒருவருடைய செலவு இன்னொருடைய வருமானம் நம்ம சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி சொல்லும்போது அந்த 100 நாள் வேலை திட்டத்தை யாரு கொண்டு வந்தாங்க? 100 நாள் வேலை திட்டத்தை யாருமே கொண்டு வந்தது? மன்மோகன் சிங். அவர் பேர் சொன்னா? அப்ப அந்த மன்மோகன் சிங் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கு காரணகர்த்தா இருந்தவர் யாருன்னு 2 பேர் சொன்னேன். இங்கிலாந்து நாட்டை வெரி குட். அந்த கேள்வி கரெக்டா சொன்னாங்க பாரு. டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரும் ஜே.எம். கீன்ஸ், அதாவது வந்து இவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து கேட்டா, மன்மோகன் சிங் எப்படி சார் மிகப்பெரிய வந்து ஒரு ஒரு நாட்டு மக்களுடைய அந்த பல்ஸ் பார்த்து இந்த திட்டத்தை கொண்டு வந்துக்கிறீங்க எப்படிங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் வந்து நான் எதுவும் பெருசா புதுசா வந்து நான் கொண்டு வரல. இது வந்து இவரும் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல படிச்சவர், மன்மோகன் சிங்கும். அப்ப அந்த இடத்துல ஜேஎம் கீன்ஸ், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பார். எந்த ஒரு அரசாங்கம் அதிகப்படியான செலவு செய்தோ அந்த நாடு வந்து மக்கள் வந்து வாழ்க்கை தரம் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தி ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருப்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியானுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்தையும் ஜேஎம் கின்ஸ் அவர்கள் சொல்லப்பட்ட கருத்து உள்வாங்கி தான் இந்த மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் என்ற ஒரு கான்செப்ட் வந்து அவர் வந்து கொண்டு வந்தது. யாரு இது? அப்போ அரசாங்கம் தனது முதலீடு செலவு அதிகரிக்கும் போது நாட்டின் வருமானம் வேலை அதிகரிக்கும் கூறியவர் வந்து ஜேஎம் கீன்ஸ். அடுத்தது 62. படிமா 62. ஓகே, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62க்கு டி. ஏன்னா முதல்ல நம்ம 3 கான்செப்ட் சொன்னோம். சர்ப்ளஸ் பட்ஜெட்னா, ஈக்குவல் பட்ஜெட்னா, டெபிசிட் பட்ஜெட்னா நம்ம சொன்னோம். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 62க்கு டி, பிரைமரி டெபிசிட் அப்படின்னு சொன்னா பிரைமரி டெபிசிட் ஈக்குவல் டு பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். சாரி, ஈக்குவலன்ட்டு. அதாவது இந்த கான்செப்ட் வந்து என்னன்னா ஈக்குவேஷன் பிரைமரி டெபிசிட் ஈக்குவல் டு பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அப்ப நிதி பற்றாக்குறைக்கு வந்து ஏன் அந்த இடத்துல வருது? நம்ம கடன் வாங்குறோம், அந்த கடன் வாங்குறதுக்கு வட்டி அதிகமா வந்து நம்ம செலுத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது வந்து இந்த அரசினுடைய வரவு செலவு திட்டத்தில் தொடக்க பற்றாக்குறை பூஜ்ஜியமாக இருக்கும்போது வந்து என்னன்னா நிதி பற்றாக்குறை வந்து எப்படி இருக்குன்னா வட்டி செலுத்தும் தொகையும் நிதி பற்றாக்குறையும் இதுக்கு ஆன்சர் வரும். இப்போ 62க்கு டி. அடுத்தது அதுக்கு வந்துமா ஒரு ஈக்குவேஷன். பிரைமரி பிரைமரி டெபிசிட், முதன்மை பற்றாக்குறை என்பது ஈக்குவேஷன். அது எப்படின்னா பிசிக்கல் பிசிக்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அதாவது வருவாய் பற்றாக்குறை பூஜ்ஜியம் வராது, நிகர வட்டி கொடுத்தல் பூஜ்ஜியம் வராது, நிதி பற்றாக்குறை பூஜ்ஜியம் வராது. அப்ப நிதி பற்றாக்குறை எதனால வருது? உதாரணமா கூட இப்ப நான் உங்களுக்கு புரியுற மாதிரி வந்து சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்தியாவில்
எந்த துறைக்கு எந்த ஒரு செயல்பாடுகளுக்கு அதிக அளவில் மத்திய அரசாங்கம் செலவு செய்யுது சொல்லுங்க பார்ப்போம். ராங், 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 ராங். யாரு கரெக்டா? ம், யார் ராஜேந்திரன் குமார்னு இருக்கா அவங்களா? ஷீலா, ஷீலா, வெரி குட். நான் கிளாஸில் சொல்லியிருக்கேன். மத்திய அரசாங்கம் எதுக்கு அதிக அளவில் செலவு செய்யுதுன்னா ஏறக்குற நியர் 200 லட்சம் கோடி கடன் இருக்கு. அந்த 200 லட்சம் கோடியில் அந்த அரசாங்கம் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கு தான் அதிக அளவில் வந்துட்டு பணமே வந்து செலவு பண்ணுது. அதுக்கு அடுத்தபடியாக தான் வந்து நீங்கள் சொல்கிற டிஃபென்ஸ்க்கு வந்துட்டு அதிக அளவில் வந்து ஒதுக்குது. அப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் நம்ம வந்து கடன் வாங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வட்டி கட்டுறோம். அப்போ அரசாங்கம் எதுக்குன்னா நீங்கள் அந்த பட்ஜெட் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், மெஜாரிட்டாக வாங்கின கடனுக்கு வட்டி கட்டுறது தான் ஃபர்ஸ்ட் வரும். சில நேரத்தில் மட்டும்தான் டிஃபென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வரும். அப்போ அந்த நிதி பற்றாக்குறை ஈக்குவல் டு வட்டி செலுத்தும் தொகை, அதுதான் வந்து 62. 63வது கொஸ்டின். 63க்கு வந்து அந்த எஃப்ஆர்எம்னு வந்து ஒரு அபிரிவேஷன் கொடுத்த யாருன்னா ஞாபகம் இருக்கா? வெரி குட். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். அப்போ அந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லும்போது நீங்க கெஸ் பண்ணுங்க. நிதி ஒழுக்கத்தை வந்து நிறுவனமயமாக்குதலா, இல்ல நிதி பற்றாக்குறை வந்து குறைக்கிறதா, இல்ல ப்ரொவைடு லோன்ஸ் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்டா, இல்ல பேரியல் பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்துறதா? அப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 1 2 3, 63க்கு சி ஆன்சர். அப்போ 3 வரும். அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூஷனல், இன்ஸ்டிடியூஷனைஸ்டு, அதாவது நிதி ஒழுக்கத்தை நிறுவனமயமாக்குதல், நிதி பற்றாக்குறை வந்து குறைத்தல், மத்திய மாநில அரசுகளுக்கு கடன் வழங்குதல். இந்த 4வது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, பேரியல் பொருளாதார நிர்வாகத்தை மேம்படுத்த அப்படின்னு ஒரு ஒன்று கான்செப்ட் இதுல வராது. பாத்தீங்களா? இப்படிதான் நம்ம நெக்லெக்ட் பண்ணோம் கொஸ்டின். நம்ம சரி, 1 to 4, 1 to 4. இருங்க இருங்க ஒரு நிமிஷம். 63க்கு சி, சிமா 1 to 4. இந்த டெபிசிட் வரல, சாரி, ரெடியூஸ் பிசிக்கல் டெபிசிட் வரல. மேக்ரோனாலே வந்து மேக்ரோக்கு இன்னொரு பேர் சொன்ன என்னன்னு சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா இருக்குன்னா? ஆ? அந்த இன்கம் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். இன்கம் தியரின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அந்த 63க்கு சியில் வந்து 1 2 4. ஒன்றுன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்ஸ்டிடியூஷனல் ஃபிஸ்கல், ஃபிஸ்கல் டிசிப்ளின், ரெடியூஸ் ஃபிஸ்கல் டெபிசிட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இம்ப்ரூவ் தி மேக்ரோ எக்கனாமிக் மேனேஜ்மெண்ட். சாரி, இப்போ சொல்லும்போது வந்து இந்த ப்ரொவைடு கான்செப்ட் வந்து வரல. ப்ரொவைடு லோன்ஸ் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எதில் வரும்னு சொன்னா ஃபிஸ்கல், ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸில் லோக்கல் ஃபினான்ஸ்லையும் வரும், ப்ளஸ் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து வரும். ஃபினான்ஸ் கமிஷன் வரும் இல்லையா? ஃபினான்ஸ் கமிஷனுடைய நோக்கமே என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப 16வது நிதிக்குழு வந்து போயின்னு இருக்கு. அந்த நிதிக்குழுவோட வந்து நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற வரி பகிர்வு, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டாக்ஸ். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 42% வந்து மாநில அரசாங்கத்திலிருந்து பெறப்படுகின்ற வரி வருவாயை மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும்னு ரூல் இருக்கு. அது நம்ம தமிழ்நாடு போன்ற கவர்மெண்ட் எல்லாமே என்ன சொல்றோம், இது 42% வந்து எங்களுக்கு பத்தாது, 52 வந்து ஆக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மத்திய மாநில அரசு கடன்களை தவிர்த்து மீதி 3 ஆன்சர்: இன்ஸ்டிடியூஷனல் பிசிக்கல் டிசிப்ளின், ரெடியூஸ் பிசிக்கல் டெபிசிட், இம்ப்ரூவ்டு மேக்ரோ மேனேஜ்மெண்ட். இந்த வருமானத்தை பத்தி நம்ம பண்றதால இந்த மேக்ரோ வந்து வருது. அடுத்தது 64 படிமா. என்ன ஆன்சர் இதுக்கு?
வருவாய் செலவிலிருந்து வருவாய் கழிக்கத்த வரும். நல்லா படி கான்செப்ட் இன்னொரு முறை. ஆப்ஷன் ஏ வரும் ஆன்சரு. இப்போ நம்ம லாபம் எப்படி கணக்கு பண்ணுவோம்? லாபம்னா நம்ம அது ஒரு ஈக்குவேஷன் சொன்னேன் லாபத்துக்கு, ஞாபகம் இருக்கா? எம்ஆர் மைனஸ் எம்சின்னு படிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அதாவது சாரி, டிஆர் மைனஸ் டிசி, டிபி ஈக்குவல் டு டிஆர் மைனஸ் டிசி, ஞாபகம் இருக்கா? எப்படி லாபத்தை கண்டுபிடிப்போங்க? மொத்த வருவாயிலிருந்து மொத்த செலவு கழிச்சா தானே நமக்கு லாபம் தெரியும். அப்போ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட், மொத்த செலவுல இருந்து மொத்த வரவை கழிப்பது தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கால்குலேட்டிங் பட்ஜெட் டெபிசிட். அடுத்தது 65 படிமா. தமிழ் படிங்க. அது வந்து பார்லிமெண்ட்ல 2003ல வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அந்த 2003ல நிதி பொறுப்பு மற்றும் வரவு செலவு மேலாண்மை திட்டத்தை பார்லிமெண்ட்ல 2003ல வந்து அறிமுகப்படுத்தப்படுறாங்க. அந்த அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த சட்டம் இட் கேம் இன்டு ஃபோர்ஸ் இன் ஜூலை 2004. 2004ல அது வருது. அந்த ரெண்டு கான்செப்ட் நோட் பண்ணிங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 2003 பி. இட் கேம் இன்டு த ஃபோர்ஸ் இன் ஜூலை 2004. 2004ல இது செயல்பாட்டுக்கு வருது. 66 படிமா. கிளாஸ் முடியல, நானே வந்துட்டு சச்சின் வந்து ஃபோன் பண்ணி உங்களுக்கு சைன் போட்டு விட்றேன். கிளாஸுக்கு தான் இருக்கேன். சொல்லுமா. அம்மா கேக்குதா? ஆ, சொல்லுங்க. இன்னொரு முறை படி. அவர் ஒரு முறை நடத்தும்போது சொல்லிக்கிறேன். ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட், அன்ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட் நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? உற்பத்தி செலவு, உற்பத்தியற்ற செலவு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? என்ன சொல்லியிருக்கோம்? இல்ல இல்லம்மா, ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட், அன்ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட். உற்பத்தி செலவு, உற்பத்தியற்ற செலவு. ஒரு செலவு அரசாங்கம், அதாவது அரசாங்கம் வந்து ஒரு செலவு வந்து செய்யப்படுதுன்னா அந்த செலவு மூலியமா அரசாங்கத்துக்கு வருமானம் வருதுன்னு சொன்னா அது வந்து ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ப்ராஃபிட் இல்ல, இன்கம். அன்ப்ரொடக்டிவிட்டி காஸ்ட்னா பரவாயில்ல, சூப்பர். 2 மாசத்துக்கு முன்னாடி நடத்துனது கூட நல்லா ஞாபகம் வச்சுன்னு சொல்றீங்க, வாழ்த்துக்கள். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 66க்கு பி, ரவுனிங் எக்ஸ்பெண்டிச்சர். வருவாயை வந்ததை செலவு பண்றாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸும் இல்லை. அதே இந்த இடத்துல பென்ஷன் பேமெண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எஜுகேஷன் பேமெண்ட் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னா எது வரும் அதுக்கு ஆன்சர்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு வரும். அப்போ இந்த இடத்துல பென்ஷன் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா பி ஆன்சர். எக்ஸாம்பிள் ஆஃப் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்
சேலரி, சப்சிடிஸ், பென்ஷனு, இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் வரும். உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிலிண்டர் வாங்குறீங்க, அந்த சிலிண்டருக்கு வந்து 30 ரூபாவோ 40 ரூபாவோ கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. அதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன நன்மை? உரம் வாங்குறீங்க, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குறீங்க, இதெல்லாம் மானிய விலையில கவர்மெண்ட் கொடுக்குது. அதனால வந்து என்ன நன்மை? அதே மாதிரி நீங்க கட்டுற வட்டியை வந்து நீங்க திருப்பி செலுத்த தேவையில்ல, நாங்களே கட்டிக்கிறோம். இதனால கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன நன்மை? அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பென்ஷன் பேமெண்ட் இதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல வந்துடும். அடுத்தது படிமா. இந்த செபி நிறுவப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? செபி வந்து நிறுவப்பட்ட ஆண்டு ஒரிஜினலா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்னா 1988 தொடங்கப்பட்டது. அந்த 1988 தொடங்கப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேட்னரி படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? ஆனா இது வந்து ஒரிஜினலா ஸ்டார்ட் ஆனது 1988. அப்போ நான் ஸ்டேட்னரி படியா இருந்தது. ஆனா நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துக்கிறது வந்து 1992 வந்து ஆன்சர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்னரி படி ஆச்சு இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கத்தினோடு சேர்ந்து கொள்கை முடிவு எடுக்கிறதா, இல்லைன்னா அது ஒரு அட்டானமஸ் அது. அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு வந்து சில விஷயத்தை கேட்கும், சில விஷயத்துல அவனே முடிவு பண்ணுவான் இல்லையா? அப்போ இத என்ன சொல்றது, செபி வந்து தொடங்கப்பட்டது 1988. ஆனா அப்ப தொடங்கப்படும் போது வந்து நான் ஸ்டேட்னரி படியா இருந்தது. 1992 ஸ்டேட்னரி படியா மாறுது, தன்னாட்சி பெற்ற நிறுவனமா வந்து மாறுது. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. இது வரைக்கும் 23 கொஸ்டின் நம்ம வந்து பாத்துக்கிறோம். 23ல மெஜாரிட்டி ஏ பில் தான் ஆன்சர் வச்சிருக்கோம். செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாமா? செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா ஷேர் மார்க்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கரடி, காலை, சுலைமான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதெல்லாம் நம்ம நடத்தும் போது வந்து சொல்லலாம். அதாவது வந்து கரடி என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மண்ணு நோண்டுறது எப்படி நோண்டும்? ஒரு மண்ணு கரடி நோண்டுனா எப்படி நோண்டும்? இல்ல, தன்னுடைய மூக்கால பள்ள நோண்டும் இல்லையா? அதனால முதலீட்டர்கள்லாம் போட்ட பணம் எல்லாம் வந்து லாஸ்ல பள்ளத்துல போயிட்டுன்ற மாதிரி கரடியோட ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே காளை மாடு இருக்குல்ல, அது எப்படி மண்ணு தூக்கி போடும்? மேல தூக்கி போடுமா? அப்படி மேல தூக்கி போடும்போது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கரடியுடைய ஆதிக்கம் வந்து காளை மாடோட ஆதிக்கம் இருக்கும்போது முதலீட்டாளர்களா லாபம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. செபி என்பது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் 1988. அட் தட் 1988 இன்ட்ரடியூஸ்ல வந்து நான் ஸ்டேட்னரி படி. 1992 வந்து ஸ்டேட்னரி படியா வந்து மாறிச்சு. இது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு கான்செப்ட். அடுத்தது 68. அந்த பென்ஷனுக்கு இதுக்கும் ஆன்சர் ஒண்ணுதான். சரி, உங்களுக்கு கொரோனா வருது. பல ஆயிரம் கோடி செலவு பண்ணி நான் வந்து இன்ஜெக்ஷன் போடுறேன். இதனால கவர்மெண்ட்டுக்கு என்ன வருமானம்? நீங்க சொல்லலாம், அவங்க நோய் நொடியா இல்லாம நல்லா இருந்து சம்பாரிச்சு கொடுப்பாங்கன்றது வந்துட்டு நம்ம உறுதியெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்னத்துல வரும் அது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் வரும். ஆமாம்மா, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சி. அடுத்தது அந்த செல்வ வரின்னு இருக்கு இல்லையா? செல்வ வரி கிளாசிபிகேஷன் ஆஃப் த வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா செல்வ வரியை டேஷாக வகைப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கும்போது வந்து ரெண்டு வகையை வகைப்படுத்தலாம். என்னன்னா இண்டிவிஜுவல் வெல்த் டேக்ஸ், கார்பரேட் வெல்த் டேக்ஸ். ரெண்டா பிரிக்கலாம். ஆன்சர் ஏ. இண்டிவிஜுவல் வெல்த் டேக்ஸ், கார்பரேட் வெல்த் டேக்ஸ் ரெண்டு வகையா வந்து அது பிரிக்கலாம்.
அடுத்தது என்ன வர்றதுக்கு ஆன்சர் நம்ம நடத்திருக்கோம். லாஸ்ட் ஆ வெரி குட். லாஸ்ட் கிளாஸே நம்ம நடத்தி முடிச்சோம். 70க்கு ஏ விச் இஸ் த கரெக்ட் ரெப்போ ரேட் அப்படின்னா ரெப்போங்க இதை பற்றினா மணி மார்க்கெட்டை பற்றி சொல்லும். அடுத்தது 71 படிமா. இதுக்கு எதுக்கு ஆன்சரு? ஒன்று, அதாவது ஒரு நிமிஷம். சேமிப்பு மற்றும் முதலீட்டை அதிகப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு வருதா, அதாவது முழு வேலைவாய்ப்பு நிலை அடைதல், அது ஒன் ஆஃப் த மானிட்டரி பாலிசி. நிலையான பிரைஸ் ஸ்டெபிலிட்டியும் மானிட்டரி பாலிசியோட ஒரு அப்ஜெக்டிவ்ஸ். ரேபிட் எக்கனாமிக் குரோத்தும் வந்து இது. அப்போ ரெண்டு தவிர்த்து எதுல இதுல ஆன்சர் வருது? அப்போ டி தான் இதுக்கு ஆன்சர். 134. ஏன்னா அந்த மானிட்டரி பாலிசியில் சேமிப்பு முதலீடு அதிகப்படுத்தணும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸோ இல்லை. அதனால 71க்கு டி. அது என்னன்னு எல்லாமே சொல்லட்டுமா? அதே மாதிரிமா இப்போ என்ன சொல்றது, 25 கொஸ்டின் தான் பார்த்துக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கண்டினியூ பண்ணலாமா, பிறகு பார்க்கலாமா? எனக்கு இது நெட் வர்ற வரைக்கும் பார்த்துடலாம். அதாவது மானிட்டரி பாலிசினுடைய அந்த அனைத்து கோல் இருக்கு இல்லைங்களா, அது என்னன்றத நம்ம வந்து சொல்லிடுறேன். பிரைஸ் ஸ்டெபிலிட்டி அண்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல். ரெண்டாவது ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் growth. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கடுத்து இன்க்ரீஸ் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மானிட்டரி பாலிசியுடைய கான்செப்ட் வந்து வரும். 72 படிமா. பணப்பெருக்கி இருப்பதில் ஏற்படும் அதிகரிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது, அது குறையிறது தான் அதுக்கு வந்து ஆன்சர். டிக்ரீஸ். பணப்பெருக்கி மல்டிப்ளையர் என்பது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து நீ முதலீடு வந்து போடுற அப்படின்னா அது அதிகரிக்குதா குறையுதா? அப்போ பணப்பெருக்கி இருப்பு விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மணி மல்டிப்ளையரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 72க்கு பி. அதனுடைய இது வந்து குறையும். தி எஃபெக்ட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த ரிசர்வ் ரேஷியோ ஆன் தி மல்டிப்ளையர் இஸ். பணப்பெருக்கி இருப்பு விகிதத்தில் ஏற்படும் அதிகரிப்பின் விலை வந்து பார்த்தீங்கன்னா பி குறையிறது. 73 படிமா. 73க்கு சி. 3யும் 4ம் எங்க இதுவா இருக்கு, தவறா பொருந்திருக்கு தானே அவங்க கேட்டிருக்காங்க. ஃபிஷர் கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் கரெக்டி. கேம்பிரிட்ஜ் வந்து ரொக்கம் இருக்கு. ஜேம் கின்ஸனுடைய தியரி வந்து என்ன சொல்லியிருக்கோம், பணத்தை பத்தி சொல்லியிருப்பாருல்ல. பணத்தை வந்து மக்கள் கையில வச்சுன்னு இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாருல்ல. கீன்ஸ் நான் நடத்திருக்கேனே, என்னன்னு சொல்லியிருக்காரு? இப்படி இல்லைம்மா, அந்த கான்செப்ட் டிரான்சாக்ஷன் மோட்டிவ், ஸ்பெகுலேட்டிவ் மோட்டிவ், ப்ரொகஷனரி மோட்டிவ் நான் சொன்னேன்ல, அதுக்கு டைட்டில்னா
டிமாண்ட் ஃபார் மணில லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் தெரியும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அப்போ ஜேஎம் கீன்ஸ்க்கு வந்துட்டு லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சரி நாலாவதா இருக்கு பாருங்க. ஜேஎம் கீன்ஸ் ஜேஎம் கீன்ஸ்க்கு வந்து லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் சரி, பவுமலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட்ரி தியரி ஆஃப் அப்ரோச்சஸ். இது ரெண்டுமே தான் இந்த நாலுல மாறி இருக்கு. நான் சொல்றது புரியுதா? ஃபிஷ் ஃபிஷ் ஆமா, மூணாவது நாலாவது மாறி இருக்கு. ஆமா, மூணாவது இருக்க வேண்டிய இடத்துல நாலாவதுல இருக்கு, நாலாவதுல இருக்க வேண்டியது மூணாவதுல இருக்கு. அப்போ மூணு நாலு மட்டும் மாறி இருக்கு. அது எந்த ஆப்ஷன்ல வருது? சி. சி தான் அதுக்கு வந்து ஆன்சர். புரியுதா அது ஏன் வந்துச்சுன்னு? இல்லம்மா, தவறான பொருந்திருக்கிறதுல வந்து மூணாவதும் நாலாவதும் சரியா வந்து அவங்க சொல்லிக்கிறதுல இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அப்படி புரிஞ்சுக்கிறீங்க? டைட்டில் வந்து கொஸ்டின் வந்து என்னது? தவறானதுன்றது தான் மூணு நாளும் தவறாகிறது சரியன்றேன். புரியுதாம்மா முத்துக்குமாரி? மூணாவதும் நாலாவதும் தவறா பொருந்திக்கிறத இது சரின்னு நான் சொல்ல வரேன். ஆக்சுவலா ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் டிரான்சாக்ஷன் அப்ரோச் அவர் அறிமுகப்படுத்தினது கரெக்ட். கேம்பிரிட்ஜ் எக்கனாமிக்ஸ் என்ன சொல்றதுன்னா கேஷ் பேலன்ஸ் அப்ரோச் சொல்றாங்க கரெக்ட். ஜிஎம் கீன்ஸ் வந்து என்ன சொல்லுவாருன்னா லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் அப்ரோச் பத்தி சொல்லியிருப்பாரு. பவுமல் எதை பத்தி சொல்லியிருப்பாருன்னா இன்வென்ட்ரி தேரி அப்ரோச், இன்வென்ட்ரி தேரிட்டிக்கல் அப்ரோச் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து இதுல ரொம்ப தவறா ரெண்டு இருக்குது. அது எதுனா மூணாவது நாலாவதும் தவறாகிறது சரியாகிறது கீழே கொடுத்துக்கிறோம். புரிஞ்சுதாமா இல்ல குழம்புதா? 74. சரி, முத்துக்குமாரி கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த பணத்தை வந்து நீ வந்து வச்சுக்கோ, நான் ஒரு வாரம் விட்டு நான் வாங்குறேன் அப்படின்னு உன் கையில வந்துட்டு நான் கொடுக்குறேன். சரியா? நீங்க வச்சுக்கிட்டீங்க வீட்டுல. அந்த 10 நாள்ல நான் கொடுத்த 10,000 வந்து உங்களுக்கு வந்து 11,000 இல்ல ஒரு 200 300 கூடுதலா வந்திருக்குமா? இல்ல நான் கொடுத்த அமௌண்ட் அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கிறது என்ன சொல்லுவோம்? ஸ்டாக். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 74க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா பனாலிக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம், குறிப்பிட்ட காலகட்டம் வந்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு மாசமோ அப்படின்றது அந்த எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி எந்த இடத்துல நம்ம போட்டு வைக்கிறன்றதும் மென்ஷன் பண்ணல. அப்ப அது மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா 74க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா சப்ளை ஆஃப் மணி இஸ் மெஷூர்ட் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம், ஸோ இட் இஸ் எ ஸ்டாக் கான்செப்ட். அவன் நம்ம காலத்தை 4 வகையா பிரிக்கிறோம். குறுகிய காலம், மிக மிக குறுகிய காலம், குறுகிய காலம், நீண்ட காலம், மிக நீண்ட காலம் நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும் போது இதுல எதுவும் மென்ஷன் பண்ணல அந்த காலன்றத. ஒரு செட்டன் டைம்ன்றான். அப்ப இதுல என்ன வரும்? ஸ்டாக். அப்படியே இருப்புல இருக்கு அந்த பணம். ஏன் சார் கான்ஸ்டன்ட்னு சொல்லாமன்னா நிலையான இருக்குது வந்து நான் காலத்தை வந்துட்டு முடிச்சிடல, ஒரு செட்டன் டைம். இல்ல நான் 10,000 ரூபாய் வந்து நீங்களே முத்துக்குமாரி நீங்களே வச்சுங்க எனக்கு வேண்டாம்னு சொன்னா கான்ஸ்டன்ட் அது. நான் ஒரு குறிப்பிட்ட காலத்தை வந்து சொல்லிக்கிறதால அதுக்கு வந்து பிக்கு வந்து ஸ்டாக் ஆன்சர். 75 படிமா. அது சொன்ன கூற்றுக்கும் அந்த இதுக்கும் ஆன்சர் கரெக்டா? அதாவது பண்டங்களையும் பணிகளையும் பரிமாற்றிக் பணம் வந்து செயல்படுதுன்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பணம் எந்த பிரச்சனையில இருந்து நம்மள வந்து நீக்குச்சு? நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா? எனக்கு வந்து என்கிட்ட வந்து அரிசி இருக்கு. அரிசியை வந்துட்டு முத்துக்குமாரிட்டு கொடுத்துட்டேன்னான்ற அவங்ககிட்ட இருக்கிற பருப்பை நான் வாங்கிக்கிறேன். இப்போ ரெண்டு பேருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம பண்டமாற்று முறை வந்து முடிஞ்சிடும்.
ஆனா என்கிட்ட வந்துட்டு பாத்தீங்கன்னா காளை மாடு பிசினஸ் நான் பண்றேன், பசுமாடு வச்சுங்கிறேன். பசுமாடு வச்சுங்கிற நானு, எனக்கு அரிசி பருப்பு கோதுமை புளி இதெல்லாம் வேணும். எப்படி நான் போய் வாங்க முடியும்? எப்படிம்மா வாங்க முடியும்? ஒரு காலை வெட்டி அரிசிக்காரங்கிட்டயும், இன்னொரு காலை வெட்டி பருப்புக்கிட்டயும், அது மாதிரி நம்ம கொடுனா கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ பண்ட மாற்று முறையில் குறைபாடுகளை போக்குவதற்காக வந்து பணம் வந்து பயன்படுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லப்பட்ட கூற்றும் சரி, எக்ஸ்பிளேஷனும் சரி சரியா இருக்குது. அப்போ அந்த சரியா இருக்கிறது எந்த கான்செப்ட்ல வருது? ஆப்ஷன் சி தான் ஆன்சர் கரெக்ட். அடுத்தது 76 படிமா. பார்டர் சிஸ்டம் பண்ணவா? பண்ட மாற்று முறைமா? பண்ட மாற்று முறைன்றது ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவது இது. பண்டங்களையும் பணிகளையும் வந்துட்டு மாத்திக்கிறது. அதான் நான் சொன்னேன் இல்லையா? நான் வந்து விவசாய நிலத்துல முழுக்க 2 ஏக்கராக்கும் கேழ்வரகு நான் போட்டு வச்சிருப்பேன். கேழ்வரகு வந்து என்கிட்ட ஒரு 10 மூட்டை இருக்கும். நீங்க பக்கத்து நிலத்துக்காரு, நீங்க வந்து நெல்லை பயிரிட்டு இருப்பீங்க. அப்ப நான் என்ன பண்றேன், 5 மூட்டை நெல் உங்ககிட்ட கொடு, 5 மூட்டை கேழ்வரகு உங்ககிட்ட கொடுத்துட்டு 5 மூட்டை நெல்லை வந்து நான் வாங்கிக்குவேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து செயல்படாது. பொருளை கொடுத்து பொருளை மாத்திக்கிறது. ஆ, படிமா. ம். இப்ப அவங்க சொல்லப்பட்டது எதுல வருது? 76க்கு M1 M2 M3 M4 கரெக்டா பொறுத்திருக்குதா? நம்ம நடத்துனது அப்படியே வந்திருக்கா? அப்ப 76க்கு ஏ ஆன்சர். மக்களை கையில பணம் வச்சுக்கிறாங்க. அடுத்தது போஸ்ட் ஆபீஸ்ல வந்து வைக்கிறாங்க. அதுக்கடுத்து போஸ்ட் ஆபீஸ் தவிர்த்து மீதி எல்லாத்துலயும் வைக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போஸ்ட் ஆபீஸ்ல ஒன்லி கால் அவுட் மட்டும் வைக்க. அப்போ 1 2 3 4 எது வருதோ அதான் ஆன்சர். 77 படிமா. இதுல வந்து 77க்கு வந்து ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அஹ், அதாவது என்கிட்ட ஒரு 500 ரூபாய் பணம் கொடுங்க அப்படின்னு என்ன கேக்குறீங்க. என்கிட்ட ரொம்ப அருமையா இருக்குமா, பணமே எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்றான். அப்படின்னா என்ன மீனிங்? ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஆர்பிஐ வந்துட்டு டியர் மணி பாலிசி வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணும். அதாவது இதுல நியூட்ரல் மணியும் போத் அருகாமை பணம் தவிர்த்து ரெண்டுத்துல தான் ஆன்சரே வச்சுக்கிறான். அருகாமை பணம் மலிவு பணம். ஏ டியர் மணி மீன்ஸ் எக்ஸ்பென்சிவ் டு பாரோ, தட் இஸ் ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஹை பாரோயிங் காஸ்ட் வந்து டியர் மணி. அதாவது அதிகப்படியான வட்டி வந்து நம்ம கொடுத்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டியர் மணி. லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா சீப் மணி பாலிசி. இது மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஆளுக்கு வந்து நான் 1 பைசா வட்டின்னு ஒரு 5 லட்ச ரூபாய் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன். இன்னொரு ஃப்ரெண்டு அதே 5 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நான் 4 பைசா வட்டின்னு சொல்லி நான் வாங்கியிருக்கிறேன். அப்ப ரெண்டு பேர்த்துல எது சீப்பு? அந்த 1 பைசா வாங்குறது வந்து சீப்பு. அந்த 1 பைசா சீப்பா வந்து நம்ம வாங்குறன்றது வந்து பாத்தீங்கன்னா மலிவு விலையா வந்து கொடுக்குறது. அவங்க கேட்டுக்கிறது வந்து வட்டி விகிதம் குறைவா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சீப் மணி பாலிசி. வட்டி வந்து அதிகமா கொடுத்து வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா டியர் மணி பாலிசி. இதுக்கு வந்து 77க்கு வந்து அருகாமை பணம். கடன் வாங்குவதற்கு வட்டி விகிதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது டியர் மணி. நியூட்ரல் மணினா சேம் as usual என்ன கொடுப்பாங்க? நான் 2 பைசா வாங்குறேன், நீங்களும் 2 பைசா. நடுநிலையோட
யார் என்ன கொடுக்குறாங்களோ அதே சேம் ப்ரொசீஜரில் நான் கொடுக்குறேன். நான் எதுவும் ஆன்சர் பண்ணல, நீங்களே ஆன்சர் பண்ணுங்க. என்னம்மா ஆன்சரு? என்னம்மா? வெரி குட் வெரி குட். இதெல்லாம் வந்து டக்குன்னு அடுத்த செகண்டே ஓடிடணும். என்னம்மா? நல்லா நல்லா படிச்சுட்டு ஆன்சர் பண்ணு. நல்லா படிக்குமா அந்த கொஸ்டின், உனக்கே புரிய வரும் பாரு, நீ ஆன்சர் சொல்லுவ. அதுதான் நான் வந்து நடத்தும் போது சொன்னது, ஒரு கொஸ்டினை புரியலன்னா 2 3 முறை படிங்க, ஆட்டோமேட்டிக்காக உனக்கு புரிஞ்சிடும்னு சொல்லியிருக்கேன். அதாவது என்ன ரிசர்வ் வச்சுக்கின்னு நம்ம பணத்தை அச்சடிக்கிறது என்னன்னு நான் சொன்னேன். அந்த மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் வந்து யார் சொல்றது? ஆர்பின்றது லீகல் இல்லையா, அப்போ லீகல் ரிசர்வ் ரேஷியோ தான் 79க்கு ஆன்சர் பி. அந்த மற்றெல்லாம் மற்றம்னு போட்டுக்கிறான் பாருங்க. பணக்கொள்கை வந்து யாரால நிர்ணயம் செய்யப்பட்டது? மானிட்டரி பாலிசி ஆர்பிஐ. இந்த பண அளிப்பு பண செலவு தேவைப்பட கடன் அளவை சார்ந்தது வந்து யார் எவ்வளவு பணம் வெளியிடணும், எவ்வளவு வந்துட்டு மக்கள்கிட்ட பண்ணணும், இன்ஃபிளேஷன் ரேட் டீஃபிளேஷன் ரேட் எல்லாம் குறைக்கிறது யாரு? அப்ப ரெண்டுமே கரெக்டா சொன்னது, கூற்றும் சரி காரணம் சரி கரெக்டா? அப்ப அப்போ கூற்றும் சரி காரணமும் சரி, சரியா எந்த இடத்துல பொருந்திருக்கு? ஆ, அதுக்கு மேல நம்ம பார்க்கவே தேவையில்ல, ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர். விரிவாகம் தெரியாதா? இல்ல இல்ல, லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். இதுக்கு எது ஆன்சரு? ஏவிசி வெரி குட். 81க்கு ஏ. ஏன்னா சராசரி மாறுன்றது தான் வந்து மொத்தத்தையே நம்ம வந்து டிவைட் பண்ணுவோம். எதா இருந்தாலும் சராசரியா போடுறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், அது எப்பயுமே மேலே தான் இருக்கும். 81க்கு ஏ. 82 படி. ஆமா, எது எந்த போர்டு இருந்தாலும் அந்த ஏபிசி மேலே தான் இருக்கும். ஃபிக்ஸட் காஸ்ட்ன்றது ஃபிக்ஸடு இப்படி போவோம். எப்படி ஹரிசாண்டல் சொல்லுவீங்களா? லென்த்தா ஒரு கோடு போடுறல, அது என்னன்னு சொல்லுவோம்? ஹரிசாண்டல் போவோம் ஃபிக்ஸட் காஸ்ட். நேர்கோடுன்னு சொல்றல. இல்ல இல்ல இல்ல. அதாவது எப்படின்னா, முதல்ல வந்து ஃபிக்ஸட் காஸ்ட்னா என்ன சொல்லணும்னா, ஒரு நிறுவனம் வந்து உற்பத்தி தொடங்கினாலும் தொடங்காவிட்டாலும் ஒரு சில செலவுகள் வந்து நடந்தே தீரும்ன்ற மாதிரி நம்ம சொன்னோம். அதே மாதிரி ஒரு சில இது வந்துட்டு உற்பத்தி தொடங்கினா மட்டும்தான் செலவே கூடுதலா வரும். சிலது வந்து நான் வந்து என்ன சொல்றது, ஃபேக்டரியே ரன் பண்ணவே இல்லை, ஆனா ஒரு சில செலவு நடக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். என்ன செலவு அது?
அப்போ எப்பயுமே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி வந்து மேலே இருக்கிறோம். நானும் எனக்கும் கான்ட்ரவர்ஸ் வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பண்ணிட்டு தான் அது ஆன்சர் சொல்லியிருக்கேன். 82. அதெல்லாம் லாங் ப்ராசஸ்மா. ஏன்னா அதை பற்றி நடத்தினாலே ஒரு வாரம் பிடிக்கும் ஒன்று. அதே மாதிரி அது எப்படி உங்களுக்கு வந்து நான் டிஸ்ப்ளே காமிக்கிறதுன்னு தெரியல. இது படிமா. இது படி. இதுக்கு ஆன்சர் அப்படியே சொல்லிடலாம். இது இன்டர்நெட் ஒரு காலியாக வர மாதிரி இருக்கு. ஆன்சரை சொல்லிடலாம். 82க்கு வந்துட்டு ஆப்ஷன் சி. சீன் என்ன வருது? 1 2 4 கரெக்ட். 82க்கு சி. ஏன் என்ன வரும் அதுக்கு ஆன்சரு? வெரி குட். ஏன்னா எக்ஸ் முதல்ல அக சிக்கனா புற சிக்கனா? ஆ ஆ அப்போ சொல்லுங்க சொல்லுங்க. அதெல்லாம் எதில் வரும்? ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா 83க்கு பி. அடுத்தது 84. என்னதுல வரும் அது? எக்கனாமிக் காஸ்ட் 84க்கு பி ஆன்சர். நேச்சர் ஆஃப் ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அப்படின்னா என்ன வரும்? ஏ. ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வேரியபிள் காஸ்ட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபிக்ஸட். அது என்ன வேணா மாறும் செலவு தன்னிச்சையான மற்றும் மாறும் செலவு சார்ந்துள்ளது. 85க்கு ஏ. 86. என்ன சொல்லியிருக்கோம் நம்ம ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் நான் ஒரே வரியில சொல்லியிருக்கோம். வெரி குட். ரிலேஷன்ஷிப் between physical input and physical output. உள்ளீடுகளுக்கு வெளியீடுகளுக்கு உள்ள தொடர்பு. 86க்கு ஏ. 87. பேரிட்டோ. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நிக்லோஸ் கால்டர்னாலே காம்பன்சேஷன் பிரின்சிபல் தான். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து அவங்களுக்கு போகிறதுக்கு வந்து காம்பன்சேஷன் வந்து நம்ம கொடுக்கணுன்றது தான். அப்போ 87க்கு ஏ. 88க்கு ஆன்சர் வந்து ஏ. எல் ஷேப்டு. ஏன் அது சொல்றேன்னா மாடர்ன் ஸ்டடி ஸ்லோ தட் தி லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் எல்எஸ்சி கவ் இஸ் எல் ஷேப்டு, நாட் யூ ஷேப்டு. அதாவது மாடர்ன் ஸ்டடீஸ் ஷோஸ் தட் தி லாங் ரேஞ்ச் ஆவரேஜ் காஸ்ட் எல்ஏசின்னு சொல்லுவோம். எல்ஏசி கவ் இஸ் எல் ஷேப்டு. எல் ஷேப்பில் இருக்கும்.
நாட் யூ ஷேப்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து என்ன இருக்காது, யூ ஷேப்பில் வந்து இருக்காது அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. அப்போ எல் ஷேப்பில் வந்து எங்கே இருக்கிறது அப்படின்னு வந்து கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 88க்கு ஏ. யூ ஷேப்பில் அந்த நான் அந்த டயக்ராம் அந்த யூ ஷேப் வர்றது எப்படின்றது அந்த இமேஜ் வந்துட்டு நீ எனக்கு ஒரு 2 டேஸில் சொல்ல, நீ சொன்ன மாதிரி அந்த இதுவெல்லாம் நான் அந்த இமேஜ்லாம் வந்து அட்லீஸ்ட் நம்ம சிஸ்டத்தில் காமிக்க முடியல கூட ஃபோட்டோவில் நான் காமிக்கிறேன். 89 ஆன்சர் அப்படி சொல்லிடலாமா, கொஞ்சம் லென்த்தாக இருக்கு. 89க்கு பி. அடுத்தது 90. ஆப்ஷன் சூப்பர், வெரி குட் வெரி குட். இதெல்லாம் வந்து டைமே வேஸ்ட் பண்ணக்கூடாது, டக்குன்னு அடிச்சு முடிச்சிடணும். அடுத்தது அதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ, லோயர் செக்மெண்ட் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ், அப்பர் செக்மெண்ட் ஆஃப் தி டிமாண்ட் கர்வ். ஏன்னா அக்கார்டிங் டு தி பாயிண்ட் மெத்தட் ஆல்சோ கால்டு ஜாமெட்ரிக் மெத்தட். இதுக்கு வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாமெட்ரிக் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஆஃப் ஏ மெஷரிங் பிரைஸ் எலாஸ்டி ஆஃப் டிமாண்ட். இது வந்து தேவை நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்ம வந்து தேவை கோட்டின் கீழ்ப்பக்கம் தேவை கோட்டினுடைய மேல் பக்கம்னு சொல்லுவோம். 91க்கு ஏ. 92 இதுவும் இதுவும் லென்த்தாக இருக்கு, ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. 92க்கு சி. 93. நுகர்வோர் எச்சனா சொல்ற ஒரு பொருளை வாங்காமல் இருப்பதை விட வாங்குவதே நல்லது என்று கொடுக்கும் விலைக்கு உண்மை விலைக்கு உள்ள வேறுபாடே ஆகுன்ற இல்லையா. அப்போ நுகர்வோர் எச்சம் என்பது நம்ம கொடுக்க விலைக்கு உண்மை விலைக்குள்ளே வந்து கழித்தால் கிடைப்பதுன்னு இருக்கு. இது மொத்த பயன்பாட்டில் உண்மையில் கொடுத்த பணத்துக்குள்ள வேறுபாடு. ரெண்டுமே ஆன்சர் கரெக்டாக தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணும் அது, அவங்க சொன்னப்பட்ட கூற்றும் ரீசனும் சரியாக இருந்தா ஆப்ஷன் எதுல வருது, பி. அப்ப 93க்கு பி. அடுத்து 94. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 94க்கு வந்து டி, நார்மட்டிவ் எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் வித் தி வேல்யூ ஜட்ஜ்மெண்ட் வாட் அவுட் டு பி வாட் இஸ் அ குட் ஆர் பேட். உள்ளது உள்ளவரை சொல்லுறது வந்து தான் இதுக்கு வந்து ஆன்சர். அப்போது அவங்க சொல்லப்பட்டதுக்கும் இதுக்கும் வந்து ஆன்சர் கரெக்டாக இருக்குதுன்னா என்னது இது, ஏ மற்றும் ஆர் சரியானது, ஆறுக்கு சரியான விளக்கமாகும். அப்போ வந்து டி ஆன்சர். ஆமாம்மா. எது 95ஆ? எது 95 சொல்றீங்க? விலையில் ஏற்படும் மாற்ற விதம் மற்றும் தேவையில் ஏற்படும் மாற்ற விதம் என்னன்னு வந்து சொல்லலாம். விலையில் அதாவது ஒரு 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 பண்டத்தின் விலையில் ஏற்படுகின்ற மாற்றம் எதுல மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொன்னோம், தேவை நிகழ்ச்சி தான் அதுக்கு ஆன்சரு. தேவை நிகழ்ச்சி 95க்கு சி. அதுக்கடுத்து உங்க கொஸ்டின் இதெல்லாம் 116க்கு வாங்கம்மா. 116.
இதெல்லாம் டக்கு டக்குன்னு அடிக்கலாம். ம். எதுல அதிகமா இருப்பாங்கம்மா? அவ்வளவுதான். இதெல்லாம் யோசிக்கவே கூடாதுமா. 2011 மக்கள் தொகை எந்த சிட்டியில் அதிகம் இருக்காங்கன்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லிடலாம். மும்பையா, கொல்கத்தாவா, சென்னையா, புதுடெல்லி, நாலுமே அதிகமாக தான் இருக்கும். ஆனால் மும்பையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தொழில் நகரம். டெல்லின்றது ஒரு குட்டி நாடு, சரி குட்டி ஸ்டேட்டு. மும்பைன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய ஒரு இது வரும். அடுத்தது 117. நகர்ப்புறனாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1989 உருவாக்கப்பட்ட அந்த நேரு ரோஸ்கர் யோஜனா தான். 117க்கு பி. 1989 ஏற்படுத்தப்பட்டது நேரு ரோஸ்கர் யோஜனா. 118மா? தேசிய மக்கள் தொகை கொள்கை 2000 நமக்கு என்ன அறிவுறுத்துது? ரெண்டு குழந்தை போதுமா, இல்ல ஒரு குழந்தை போதுமா, இல்ல மூணு குழந்தை போதுமா, இல்ல குழந்தையே வேணாமா? Very good. Two child. Yeah, two child. National Population Policy 2000 of India aimed to stabilize the population growth by encouraging the small family norm, usually two children per couple. ஒரு ஃபேமிலிக்கு ரெண்டு குழந்தை இருந்தாலே போதுமானதுன்றது 2000 மக்கள் தொகை கொள்கை இருக்குது. வெரி குட். தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இதுதான் 2006 கொண்டு வரப்பட்ட 2009 அக்டோபர் 2 தான் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் கேரண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் ஆஃப் ஸ்கீம்ன்றது 2009 வந்தது. அப்போ 119க்கு ஆன்சர் பி. இது அப்படியே டக்குன்னு போயிடணும். 120 இதெல்லாம் டைம். நிதி ஆயோகோட தலைவர் யாரு? நிதி ஆயோக் தலைவர் அவ்வளவுதான், பிரைம் மினிஸ்டர். அடுத்தது முதல் 5 ஆண்டு திட்டத்துக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது? அவ்வளவுதான். அதுக்கெல்லாம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அடுத்தது 122. இந்த தீன தயாளனாலே என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும்னா, கிராமப்புறங்களில் இருக்கிற தொழில் முனைவர் ஊக்குவிக்கணும். ரூரல் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட், அது பி ஆன்சர். 122க்கு பி. தீன தயாளன் சொன்னாலே கிராமப்புறங்களில் தொழில் முனைவரை ஊக்குவிக்கணும். இதுவும் ஈஸியான கொஸ்டின். இந்தியாவில் முதல்ல எந்தெந்த நகரங்களுக்கு ட்ரெயின் விட்டாங்க? மும்பை டு தானே. அடுத்தது 2000 அந்த இது பண்ணாங்க. இந்தியாவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கான்னு சொல்லிட்டு 2000 பார்லிமெண்ட்ல பண்ணாங்க. ஆன்சர் சி. தொழில்நுட்ப பூங்கா. நூத்தி
அதாவது அந்த ஓஎன்டிசின்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ்னு சொல்லுவாங்க. அது சி பிளாட்ஃபார்ம் சென்ட்ரிக் டிஜிட்டல் காமர்ஸ்னு சொல்லிட்டு வருது பாருங்க. காமர்ஸ்க்கே வருது பாருங்க. அது 175க்கு சி. இல்லைம்மா, நாட் கரெக்ட் இதெல்லாம் அந்த காமர்ஸ்னு வருது பாரு, அதுதான் ஆன்சர் கரெக்ட்ன்ற. இதில் இந்த 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 இதில் வந்தாலே நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடுது. அதாவது கீழ்கடன் எது திறந்த தகவல் வடிவமைப்பு சார்ந்த மின்னணு வர்த்தகத்தின் கூறுபாடுகள் இல்லை நாட்டுன்னு கேட்டுக்கிறா இல்லையா? காமர்ஸ்னு வர்றது வந்து சரி, அவன் சொன்னதுக்கு தப்புன்ற. சி ஆன்சர். அடுத்தது 126. போட்டுங்க, ஆன்சர் வந்து 2. ஒன்று ரெண்டு ஒன்று 126க்கு 1 3 வர்றது தான் ஆன்சர். 1 and 3 ஆர் கரெக்ட். ஏழு வருது 1 and 3. சியா? 3. 127 படிங்க. அது வந்து உழைப்பு அடிப்படை பொருளாதார இயந்திர ஆப்ஷன் 127க்கு ஏ. 128. 128க்கு வந்து அது ஒரே நிமிஷம். 128 தானே? 127. 128க்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தன்மைகள் எது இந்திய தொழில் நிதி நிதி கழகத்திற்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான் இல்லையா? ஐஎஃப்சிஐ எங்க எங்க வருது? ஐஎஃப்சிஐ was established in 1940 as a stationary corporation. பி ஆன்சர். பி. அடுத்தது 129. 129 டி ரூர்கேலா. அடுத்தது 130க்கு வந்து லென்த் ஆகுது, அப்படியே ஆன்சர் சொல்லிடுறேன். 130க்கு சி. 131க்கு பி ஆன்சர். 100 எதுமா? ஆ 132க்கு வந்து பி. அதான் 3296.77 டன் வந்து அதுக்கு ஆன்சர். 132க்கு பி. 133. இது இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்களே பண்ணுங்க பாப்பா. அவ்வளோ டீப்பாக உங்களுக்கு நடத்திருக்கேன். சூப்பர். சூப்பர், வெரி குட் வெரி குட். அடுத்தது 134. வெரி குட். நெபார்டு. ஆன்சர் சி. லாஸ்ட் கொஸ்டின். 135க்கு பி. அது கூட ஆட் பண்ணி எடுத்துக்குவாங்க. சில நேரத்தில் தேவைப்படும் போது அந்த மழை இந்த பிரச்சனைலாம் வரும்போது வந்து அவங்க எடுப்பாங்க. ஓகே, இது 1.5 மணி நேரம் ஆச்சு. நான் ரெக்கார்டிங் கட் பண்ணிடுறேன்.